ஓகேங்களா? சோ கிட்னி வந்து எங்க அமைஞ்சிருக்கு? நம்ம உடம்புல வந்து 2 கிட்னிஸ் இருக்குங்க, 2 சிறுநீரகம் இருக்கு. ஓகேங்களா? எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட உடலோட முன்பக்கம் இல்லை, ஆன்டீரியர் பகுதியில கிடையாது, பின் பகுதியில, பேக் சைடுல தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? முன்னாடி நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். நம்மளோட கல்லீரல், இரைப்பை, ஸ்பிளீன், சிறுகுடல், பெருங்குடல் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி எக்ஸாக்ட்டா அந்த லிவர், அது முன்னாடி வந்து வலது பக்கம் கல்லீரல் இருக்கு. அத ஒட்டின மாதிரியே இடது பக்கம் வந்து இரைப்பை இருக்கு. இரைப்பைக்கு இரைப்பையோட கனெக்ஷன்லயே வந்து உங்களுக்கு சிறுகுடலோட முன்பகுதி ஆரம்பிக்குது. அந்த கேப்ல வந்து உங்களுக்கு கணையம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த லொகேஷன்ல அப்படியே எக்ஸாக்ட்டா பின்பக்கம் கை வச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துலதான் வந்து நம்மளோட சிறுநீரகம் இருக்கு, அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து சாதாரணமா நம்ம இடுப்பை பிடிச்சிட்டு நிப்போம் இல்லையா, பின்னாடி சைட்ல பிடிப்போம். அதுக்கு பதிலா நீங்க பின்னாடி பிடிச்சீங்கன்னா அந்த இடத்துலதான் உங்களோட கிட்னி இருக்கு, 2 சிறுநீரகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி அமைஞ்சிருக்கிற அந்த சிறுநீரகங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து நான் பெருசு பண்றேன். இப்போ இந்த இதுல வந்துட்டு இது வந்து முன் பக்கத்துல இருந்து அந்த கிட்னியோட இமேஜ வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளோட உடம்புல டயப்ரம்க்கு கீழே தான் அழகா உட்கார்ந்துருக்கு கிட்னிஸ். ஓகேங்களா? அண்ட் நம்மளோட அந்த மார்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா, விலா எலும்பு, அதுக்கும் நடுவுல சேஃபா தான் இருக்கு. பின்பக்க மார்பெலும்புகளுக்கு நடுவுல சேஃபா இருக்கு. ஓகே. அடுத்தது இடது கிட்னிக்கும் வலது கிட்னிக்கும் நீங்க பார்க்கும்போது வலது கிட்னி கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும், இடது கிட்னி கொஞ்சம் மேல இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எப்படி நம்மளோட நுரையீரல்களோட அமைப்பு வந்து இருதயத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு சைஸ் சின்னதா இருக்கும் இல்லையா இடது பக்கம், அதே மாதிரி இங்க வந்து லிவர் கொஞ்சம் பெருசா இருக்கிறதால அதுக்கான கொஞ்சம் இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணி வலது கிட்னி வந்து கீழே இருக்கு அப்படின்றது நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அந்த மாதிரி இது எப்படி இருக்கும்னா அந்த பெரிட்டோனியம் கேவிட்டிக்குள்ள அடுக்கி அடுக்கி வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கிட்னிஸ் வந்து பெரிட்டோனியம் கேவிட்டிக்குள்ள அந்த பேக்குக்குள்ள கிடையாதுங்க, அதுக்கு வெளியே இருக்கு. ஓகேங்களா? அந்த பேக்குக்குள்ள இருக்கிற உறுப்புகள்ல வந்து உங்களுக்கு கல்லீரல், அந்த அப்டமன் நம்ம சொன்னக்கூடிய அந்த எல்லா உறுப்புகளுமே அங்க இருந்தாலும் நீங்க பின்பக்கமா கிட்னி இருக்கு அப்படி நீங்க பார்க்கும்போது அந்த பெரிட்டோனியம் பேக்குக்கு வெளிப்புறத்துல இருக்கு, உள்ள இல்ல. ஓகேங்களா? பெரிட்டோனியம் பேக்குக்கு வெளிப்பக்கத்துல கிட்னி அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுது மேடம். ஒரு டவுட். சொல்லுங்க சார். அந்த டேர்ம்ஸ் கரெக்டா சொல்றான்னு தெரியல, பட் டவுட்டுக்காக அதை கேட்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது நம்ம உடம்போட முன்பகுதி வந்து இன்னாவும் பின்பகுதியை வந்து யாங்காவும் பார்த்தோம். தப்பா சொல்றான்னு தெரியல, பட் கான்செப்ட்காக சொல்றேன். அப்படி கரெக்ட் தான் சார். பார்க்கும்போது ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த நம்மளோட கிட்னி உறுப்பை வந்து நம்ம பின்பகுதியில இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா வந்து நம்ம யாங் உறுப்புல அதை வச்சிருக்கிறோம். கரெக்ட்டுங்களா? கிட்னியை இன்னுறுப்பாதான் சார் வச்சிருக்கோம். அதாவது இப்போ நம்ம எந்த அடிப்படையில உடம்போட முன்பகுதி இன்னும் பின்பகுதி யாங்குன்னு சொன்னோம்னா, சூரிய ஒளி படக்கூடிய பகுதி எல்லாமே யாங், சூரிய ஒளி படாம மறைக்கப்பட்டிருக்கிற இடம் எல்லாமே இன். அந்த தன்மையில முன்பகுதியை இன்னும், ஏன்னா இப்ப வந்து மனுஷனை நின்னுட்டு இருக்கிற 6 அடி மனுஷனா பார்க்க கூடாது. இந்த கான்செப்ட் வந்த காலம் எப்படின்னா, மனுஷன் வந்து 4 கையில ஏப்பா இருந்தான் இல்லையா, அந்த மாதிரி குனிஞ்சு நீங்க ஒரு ஒரு அனிமல் வந்து இப்போ ஒரு நாயோ ஒரு குதிரையோ நீங்க வந்து நின்னீங்கன்னா 4 கால்ல நிக்கும் இல்லையா, அந்த பொசிஷன்ல தானே நம்மளும் அந்த குரங்கில இருந்து தானே வந்தோம். அந்த மாதிரி பொசிஷன் பார்க்கும்போது அந்த பொசிஷன்ல நீங்க நின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க உடம்புல எந்தெந்த பகுதியில சூரிய ஒளி படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் யாங் பகுதி, எதெல்லாம் சூரிய ஒளியில இருந்து மறைக்கப்படுதோ இன் பகுதி. அந்த தன்மையில உடம்போட முன்பகுதியை இன்னும் வெளிப்பகுதியை வந்து பின்பகுதியை யாங்குன்னு சொன்னோம். ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னைக்கு காலையில கூட நம்ம பேசணும் இல்லையா, அதாவது ஜாங்ஃபு ஆர்கன்ஸ் அந்த கான்செப்ட்ல கிட்னியோட தன்மை வந்து இது கட்டியான உறுப்பு.
இதோட வேலை வந்து இயக்கம் அப்படிங்கறத விட இதோட வேலை வந்து சேமித்தல் அப்படிங்கறதுல முக்கியமான வேலை பண்ணுது. உடம்புக்கு தேவையான பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறதுல, அதாவது உற்பத்திங்கிறது இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்குறதுலயும் கிடையாது மட்டும் இல்ல. சேமிப்பு என்னன்னா என்ன சொல்றது, ஸ்பிளிட் ஆகி அங்கங்க சிதறி இருக்கிற விஷயங்களை சேகரிச்சு வச்சு கொடுக்குது இல்லையா, அந்த ஒரு தன்மையிலையும் வந்து இது இன் உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த நீர் மூலகத்துக்கான இன் உறுப்பு சிறுநீரகம், யாங் உறுப்பு வந்து பை மாதிரி சேகரிச்சு வச்சு அனுப்புறது வேலை பண்ணுது இல்லையா, அந்த இடத்துல தேவைப்படும் போது மட்டும் வேலை செய்யுது. அது வந்து சிறுநீர் பை. ஓகேங்களா சார், புரிஞ்சுதா? ஓகே மேம். இல்ல டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகலன்னா நீங்க மறுபடியும் கேளுங்க. ஏன்னா நான் கிட்னி நோட்ஸ் பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுத்துட்டு நாளைக்கும் எடுக்கலாம் அப்படின்றது. சரிங்க. இல்ல எனக்கு அந்த டவுட் தான் இருந்துச்சு. பட் நீங்க கிளாரிஃபை பண்ணீங்க. ஏன் வந்து அதை இன்யாங்னு பிரிக்கிறோம் அதனால. இல்ல நான் தான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்துலயுமே இன்னும் அமைஞ்சிருக்கு, யாங்கும் அமைஞ்சிருக்கு, பஞ்சபூதங்களும் இருக்கு. அது எந்த இடத்துல எந்த பயன்பாடுக்கு உபயோகப்படுகிறது அப்படிங்கறத வச்சு அது இன்ல வேலை செய்தா யாங்ல வேலை செய்தா. அண்ட் முக்கியமா அதிகமான சுவை, அது சுவைன்னு சொல்றத அதிகமா எதை சார்ந்து இருக்கு, இல்ல எது மேக்சிமம் யூசேஜ் ஆர் யூட்டிலிட்டி அந்த இடத்துல எதை சார்ந்து இருக்கோ அதை சார்ந்து நம்ம கொடுக்கிறோம். இதை ஏன் நீர் மூலகமா கொடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீர் சார்ந்த வேலையை இது செய்யறதால நீர் மூலகத்துல இதை முக்கியமா கொடுத்துருக்கோம். இப்ப எங்க அமைஞ்சிருக்குன்றது புரியுது இல்லைங்களா? இது கண்டினியூ பண்ணலாங்களா? பண்ணலாம். சோ இந்த இமேஜ் வந்து நான் வெளியே எடுக்கிறேன். இது வந்து எங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்க, அந்த ரிப்புக்கு நடுவுல 10th ரிப்பு, 11th ரிப்பு, 12th ரிப்பு அதுக்கு பக்கத்துல அந்த கிட்னி வந்து பாதுகாப்பா இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா அந்த விழா எலும்புகளை மூலமா பாதுகாக்கப்பட்டிருக்கு. இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைன் தெரியுதுங்களா, ஸ்பைனோட 2 சைட்லயும் இருக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் கிட்னிஸ். ஓகேங்களா? அந்த யூரிட்டர் அப்படிங்கிற அந்த குழாய்கள் வந்து போகும்போது பிளாடர் எங்க வருதுன்னா, கிட்டத்தட்ட நம்மளோட அந்த டெயில் போன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிட்டம் பகுதி அந்த இடத்துல சேஃபா உட்கார்ந்துருக்கு. ஓப்பனிங் வந்து உங்களுக்கு எங்க வருது அது அப்படின்னா, நம்மளோட உடலோட முன்பகுதியில யூரித்ரா, அந்த பெண்களுக்கு வந்து அந்த யோனி பகுதியிலையும், ஆண்களுக்கு அந்த ஆண் குறி இருக்கிற பகுதியிலையும் ஓப்பனிங் வருது. ஓகேங்களா? சோ இதுவுமே வந்து எந்த எலும்புகள் பக்கத்துல இருக்கு, எப்படி பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கறத இது வந்து பின்பகுதியில இருந்து இத வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அடுத்த ஸ்லைட் போலாமா? ஓகே. ஓகே. சோ அதே விஷயம்தான் இத வந்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இதுலயுமே வந்து நான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. சோ நம்ம அந்த 11th ரிப்பு 12th ரிப்பு எங்கன்னு தெரியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு அந்த இடுப்போட பெண்ட் பகுதி, இடுப்பு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லம்பார் ரீஜியன் அங்கதான் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இமேஜ் வந்து அதை காட்டுது. இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அதை சுத்தி என்னென்ன உறுப்புகள் இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் காட்டுது. இங்க பாத்தீங்கன்னா அந்த லிவரோட அமைப்பும் நீங்க பார்க்கலாம். ஓகே, கிட்னிக்கு பக்கத்துல நீங்க அதையுமே பார்க்கலாம். இந்த குடலோட அமைப்புமே நீங்க வந்து பார்க்கலாம். என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னா இது இன்னும் இமேஜஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் வந்து கிளியரா தெரியுதுங்களா? இந்த யூரினரி சிஸ்டத்தோட அமைப்பு முன்பகுதியில இருந்து காட்டியிருக்காங்க. நம்ம உடம்போட முன்னாடியில இருந்து நீங்க பார்க்கும்போது முன்பகுதியில வந்து நம்மளோட லிவர் வந்துடுது. அந்த லிவரோட பெண்டிங்ல தான் இங்க வலது கிட்னி வந்து உட்கார்ந்துருக்கு. இடது கிட்னிக்கு மேல உங்களோட இரைப்பையும் அந்த கணையமும் வந்து கனெக்ஷன்ல அமைஞ்சிருக்கு. அதோட நடுவுல வந்து நமக்கு பார்த்தோம் இல்லையா, தொப்புல சார்ந்துதான், தொப்புல சுத்தி தான் சிறுநீரகம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. சோ இங்க முன்னாடி வந்து இது சிறுகுடல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சிறுகுடலுக்கு பின்னாடி பக்கத்துல வரும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனோடவும் இதுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இங்க பாத்தீங்களா பிளாடர் வந்து எங்க உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்மளோட பிட்ட எலும்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பிளாடர் வந்து சேஃபா இருக்கு. அந்த கனெக்ஷன்ஸ் கொடுக்குற டியூப் வந்து அங்க இருந்து இங்க வரைக்கும் பயணிக்குது.
இதுவுமே அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமேஜ் தான். இது ஓகேவா? அடுத்தது போலாமா? ஓகே. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா எந்தெந்த உறுப்புகளோட கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு, அந்த விஷயம் தான் இங்க இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஒரு உறுப்பை நம்ம வந்து அனாட்டமியா படிக்கிறோம் அப்படின்னா அதோட அமைப்பு எங்க அமைஞ்சிருக்கு நம்மளோட உடல்ல, அதற்கான தொடர்புகள் வந்து வேற எந்தெந்த உறுப்போட அதோட தொடர்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் சேர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒருத்தருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தொந்தரவு இருக்கு அப்படின்னா, இப்போ இது எந்த வகையில உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னா, சிலர் வந்து எனக்கு இடுப்பு வலிக்குது, இல்ல எனக்கு முதுகு பகுதியில வலிக்குது, நடு முதுகு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு 4, 5 ரீசன் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கான ஒரு காரணம் இருந்தாலும், ஸ்பிளீன் சார்ந்த தொந்தரவா இருந்தாலும், கேஸுக்கான தொந்தரவா இருந்தாலும், ஸ்பிளீன் சார்ந்து ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னாலும் உங்களோட வலியானது அந்த நடு முதுகு வரைக்கும் பரவும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சிறுகுடல் சார்ந்து ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னாலும் உங்களால அந்த நடு முதுகுல வலிய உணர முடியும். ஸ்பைன்ல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு, எனக்கு வந்து என்ன சொல்றது, நம்மளோட தண்டு வடத்துல வந்து எலும்புகள்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, இல்ல நரம்புகள் இப்பதான் நிறைய சொல்றாங்கல்ல, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, நர்வ் இஷ்யூன்னு சொல்றாங்க, முதுகு தண்டு வந்து நகர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க, வீக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு நடு முதுகுல வலி இருக்கும். இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து அந்த நடு முதுகுல வலது பக்கமோ இடது பக்கமோ ஒரு விதமான வலி இருக்கு அப்படின்னா, சிறுநீரகத்துல தொந்தரவு இருந்தாலும் வலி இருக்கும். இப்ப நம்மளோட வேலை மருத்துவர்களா என்னன்னா, அவங்களுக்கு அந்த வலி எப்படி இருக்கு, அதாவது வலியின் தன்மை, அந்த வலி எந்த நேரத்துல ஏற்படுது, ஓகேங்களா, இதெல்லாம் பாக்குறது மட்டும் இல்லாம, இப்ப நம்மளோட அடுத்த வேலை என்னவா இருக்கும்னா, இப்ப வந்து சிறுநீரகத்துல தொந்தரவுன்னா அது சார்ந்த வேற எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கு, எலும்புகள்ல தொந்தரவு இருக்கா, அவருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல அதீத பயம் வந்திருக்கா, இல்ல எப்பவுமே அவர் பயத்தோடவே இருப்பாரா, இல்ல அவங்களுக்கு சந்தேகம் அதிகமா இருக்கா, இல்ல அவங்க உடம்புல வந்து குளிரை தாங்கக்கூடிய சக்தி கம்மியா இருக்கா, இல்ல அவங்களுக்கு வீக்கம் சார்ந்து இருக்கா, வீக்கம் எங்கேயாவது இருக்கா, நீர் சார்ந்த வீக்கமா இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க அனலைஸ் பண்ணும்போது சிறுநீரகத்துக்குன்னு ஃபைனலைசேஷன் வரலாம். எடுத்த உடனே ஒருத்தங்க இடுப்பு அந்த நடு முதுகு பகுதியில வலிக்குது அப்படின்ன உடனே உடனே உனக்கு வந்து டிஸ்க்ல தான் பிரச்சனை, உனக்கு கிட்னில தான் பிரச்சனைன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரக்கூடாது. அவங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்கு, இல்ல எந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ ஃபீல் பண்றாங்க, எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், இப்ப வலியா ஃபீல் பண்றாங்களா, குத்துற மாதிரி ஒரு வலி இருக்கா, இழுக்கிற மாதிரி வலி இருக்கா, கல்லு மாதிரி ஒரு கல்ல எடுத்து வச்சா ஒரு வலி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கான்னு எந்த மாதிரி தன்மையில அவங்க அந்த தொந்தரவை உணர்றாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மருத்துவம் பார்க்கணும். நான் இப்பதானே இதுக்கு முன்னாடி சைடுல பார்த்தோம், ஒரு குட்டி ஏரியால ஒரு ஜான் வயிறுன்னு சொல்றோம்ல, அந்த அப்டமன் ஏரியாக்குள்ளேயே ஒரு 10, 15 உறுப்ப வச்சிருக்காங்க. அப்போ எங்க எது சார்ந்து தொந்தரவுங்கிறது நம்ம பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஓகேங்களா? இப்ப கிட்னி வந்து எங்கெங்க கூட இருக்குன்னா, இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அயோட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். நம்ம ஹார்ட்ல இருந்து பம்ப் பண்ணி வரக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட சுத்தமான ரத்தத்தை கீழ்ப்பகுதியில இருக்கிற உடல்ல இருக்கிற பகுதியில இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும், முக்கியமா அப்டமன் ஏரியால வயிறு சார்ந்த இடங்கள்ல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய இதுக்கு வந்து அயோட்டான்னு பேரு. இப்போ வயிறு இடத்துல அப்டமன் ஏரியால இருக்கிறதுக்கு வந்து அப்டமன் அயோட்டான்னு பேரு. சீலியாக் ட்ரங்க் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த இரைப்பைக்கும் ஸ்பிளீனுக்கும் எல்லாமே கூட உங்களுக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச், அயோட்டாவோட ஒரு பிரான்ச். ஓகேங்களா? அதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வீனக்கேவா அப்படிங்கிறது, இன்ஃபீரியர் வீனக்கேவாங்கிறது என்ன, நம்மளோட உடலோட கீழ்ப்பகுதியில இருந்து அசுத்த ரத்தத்தை கலெக்ட் பண்ணிட்டு போய் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணி லங்ஸ் மூலமா அந்த கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ண வைக்கக்கூடிய அந்த அந்த டியூப் வந்து அந்த சிரைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிரைகள் வந்து அதுக்கான பேர் தான் இன்ஃபீரியர் வீனக்கேவா. சோ உங்களுக்கு அப்டமன் ஏரியால எந்த உறுப்புக்கு ரத்தம் சப்ளை பண்ணுதுனாலும் அதுக்கான மூல காரணமா அயோட்டா இருக்கும்.
ரத்தத்தை அசுத்த ரத்தத்தை யாரு கலெக்ட் பண்ணிட்டு போறா அப்படின்னா இன்ஃபீரியர் வீனகேவா. இதே நம்மளோட இருதயத்துல இருந்து தலை வரைக்கும் அப்படின்னீங்கன்னா சுப்பீரியர் வீனகேவா. அவ்வளவுதான். இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குமே வந்து 2 கிட்னிக்குமே ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய குழாய்களும் தமனிகளும் இருக்கும், ஆர்டரிஸும் இருக்கும். ரத்தத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய வெயின்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல கிட்னிக்கு மேல அட்ரீனல் ஒண்ணு போட்டிருக்கோம். அடுத்த 2 இமேஜ்ல வந்து அது என்னன்றது காட்டுறேன். கிட்னிக்கு தலைக்கு மேல, அதாவது கிட்னிக்கு மேல தொப்பி மாதிரி 2 விஷயம் உட்கார்ந்துருக்கும். மஸ்குலர் பேக் தான். அது என்னன்னா அட்ரீனல் அப்படிங்கிற சுரப்பிகள். அதை வந்து அடுத்தது படிக்கும்போது இதுலயும் அதையும் சொல்றேன். ஓகேங்களா? 2 கிட்னிக்கு மேலயுமே தொப்பி மாதிரி ஒரு அமைப்போட உட்கார்ந்துருக்கும். தட் இஸ் அட்ரீனல் அப்படிங்கிற சுரப்பிகள். அடுத்தது இடது கிட்னியில நீங்க பார்க்கும்போது முன் பகுதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா லிவரோட கனெக்ஷன்ல இருக்கும். இப்ப இந்த இடத்துல ரெட் கலர்ல போட்டுட்டு லிவர்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த இடம் முழுக்க லிவரோட டச் ஆயிருக்கிற பகுதி. அடுத்தது கோலிக் பிளெக்ஷர் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது பெருங்குடலோட டச் ஆயிருக்கக்கூடிய பகுதி. ஜிஜுனம் அண்ட் டியோடினம் ரெண்டுமே சிறுகுடலோட கிட்னி டச் ஆகக்கூடிய பகுதி. இங்க பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி இடங்கள்ல இப்ப எங்கெங்க எதோட டச் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இமேஜ்ல வந்து கொடுத்திருக்கோம். சோ இடது கிட்னின்னு பார்க்கும்போது இடது பக்கமா நமக்கு இரைப்பை இருக்கு, உங்களுக்கு மண்ணீரல் இருக்கு, கணையம் இருக்கு, சிறுகுடலோட பகுதியும் இருக்கு, இறங்கு பெருங்குடலோட பகுதியும் வந்து உங்களுக்கு இந்த இடது பக்கம் கிட்னியோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ இதுல எங்க தொந்தரவு இருந்தாலும், எதோட வீக்கம் இருந்தாலும் இங்க வந்து அழுத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க தொந்தரவு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் என்னென்ன சர்ஃபேஸ் வந்து நம்ம பாக்குறோம் அப்படிங்கறத வந்து இங்க கொடுத்திருப்போம். இதுவுமே இது சார்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு இமேஜ் தான். இது புரியுது இல்லைங்களா? சேம் அதேதான். ஹெப்பாட்டிக் அப்படின்னா லிவர், காலிக் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெருங்குடல் சார்ந்த விஷயங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுவுமே எந்த வகையான எலும்புகள் எங்க கனெக்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு வந்துட்டு என்ன வகையான ரத்த குழாய். இப்ப இதுல வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்ப எப்படி ஸ்பிளீனுக்கு வந்து ஸ்பிளீனிக்னு சொன்னோம், சிறுகுடலுக்கு வந்து பெப்டிக்னு சொன்னோம், ஹார்ட்டுக்கு வந்து கார்டியாக் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட நம்ம என்ன பேசினாலும் ரீனல் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி பேசுவாங்க. ரீனல் அப்படின்னு பார்த்தாலே கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சோ ரீனல் ஏரியால இருக்கிறது ரீனல் ஆர்டரி, ரீனல் வெயின். சோ அந்த இடம் வந்து ரீனலுக்கு உண்டான பெல்விஸ். ஓகேங்களா? ஓகே, 2 கிட்னி அமைஞ்சிருக்கு. அதுல என்னென்ன மாதிரி இது பகுதிகள் கூட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிறது. சோ இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு முன்பக்க கிட்னியோடவும் பின்பக்க கிட்னியோடவும் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்கு, முன்னாடி பக்கத்துலயும் பின்னாடி பக்கத்துலயும் இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதுல காட்டியிருக்காங்க. இது புரியுது இல்லைங்களா? இப்போ நான் தனித்தனியா பேசினது எல்லாமே நீங்க வந்து இப்போ ஒரே இமேஜ்ல நீங்க பாக்குறீங்க. அடுத்தது போலாங்களா? ஓகே மேம், போலாம். இதே விஷயம்தான் இன்னொரு இதுல வந்து நான் எடுத்ததுதான். அதாவது இந்த பெரிட்டோனியல் கேவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த அப்டமன் ஏரியால அந்த பெரிட்டோனியம் அப்படிங்கிற அந்த உறைக்குள்ளதான் வந்து நம்மளோட இரைப்பை, கல்லீரல் எல்லாமே உட்கார்ந்து இருக்கு இல்லையா? அந்த இடத்துல என்னென்ன இருக்கு, எப்படி உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அந்த தான் வந்து இங்க வந்து இமேஜா கொடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்ஃபீரியர் வீன கேவா, உங்களுக்கு வந்து அயோட்டா இருக்கு, அதே ஸ்பிளீனு, ஸ்டொமக் எல்லாம் எங்கெங்க உட்கார்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதோட ஒரு கட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து ஸ்பைன் அந்த எலும்புகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கிட்னிஸ் வந்து இப்ப மேல இருந்து நீங்க ஒருத்தரை கட் பண்ணி நீங்க பாக்குறீங்கன்னா எந்த மாதிரி ஒரு உருவம் தெரியுமோ, சோ இது உடம்போட பேக் பகுதி, இது ஃப்ரண்ட் பகுதி. ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெரிட்டோனியல் கேவிட்டிக்கு வெளியே இருக்கு. அதனாலதான் இதை வந்து ரெட்ரோ பெரிட்டோனியல் ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து அந்த பேகுக்கு உள்ள இருக்கு. கிட்னிஸும் அந்த
என்ன சொல்றது, நம்மளோட அந்த விலா எலும்புகளும் அந்த பெரிட்டோனியல் பேக்குக்கு வெளியே இருக்கு. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிதலுக்காக தான் இந்த இமேஜ் கொடுத்தது. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது மேடம். ஓகே, சொல்லுங்க. யாரோ பேசுனாங்க. வெற்றிமா ஏதாவது கேட்டீங்களா? இல்லம்மா, நான் எதுவும் கேட்கல. புரியுதுங்களா? புரியுது மேம். ஃபைன். ஓகே. இப்போ மத்த உறுப்புகள் எல்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு எப்படி பார்த்தோம்னா, நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புகளுமே ஒரு அழகான கவரிங்கோட பாதுகாப்போட இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப ஸ்பிளீனுக்கும் வந்து ஒரு வெளிப்புற கவர் ஒண்ணு இருந்தது, கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே அந்த வெளிப்புற கவர் ஒண்ணு வந்து ப்ரொடெக்ஷன். நம்ம நோட் புக்குக்கெல்லாம் ஒரு கவர் போட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்மளோட உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே அழகா அதுக்குன்னு ஒரு மசிலால் ஆன கவரை வச்சு ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, மற்ற உறுப்புகளால உராய்வு ஏற்படும் போது இல்ல ஏதோ ஒரு தொந்தரவின் போது இங்க பாதிப்பு இருக்கக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக. அண்ட் அந்த மசில் இதுல மூலமா வந்து உள்ள வந்து அந்த மசில் லேயர் தான் இருக்கும் இல்லையா? சோ அதுக்குள்ள வந்து ரத்த குழாய்கள் எல்லாம் உள்ள போகும், அந்த ஊடுருவல் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கிட்னியும் கூட ஒரு கவரிங்கால ஒரு கவரிங், ஒரு மசிலாலான ஒரு கவரிங் வந்து அங்க இருக்கு. அதுக்கு உள்ள உங்களுக்கு அதுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, வெளிப்புற லேயர்ல வந்து ஒரு கொழுப்பு சார்ந்த ஒரு கவரிங் லேயர் வந்து இருக்கு. நீங்க தொட்டீங்கன்னா தொட முடியாது, வழவழப்பா விலகி போயிடும். அந்த மாதிரி ஒரு தன்மையோட உள்ள இருக்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ரீனல் அது வந்து போட்டிருக்காங்க இல்லையா, பெரி நெஃபாட்டிக் ஃபேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது ரீனல் ஃபேசியா அப்படிங்கிறது அந்த கவரிங்கோட அந்த அந்த வெளியே இருக்கிற அந்த மசில்ஸ்க்கு பேரு. ஓகேங்களா? கேப்சியூல் அப்படிங்கிறது இந்த பெரிய பேகுக்குள்ள கிட்னி இருக்கு இல்லையா, அந்த கிட்னியோட அவுட்டர் லேயருக்கு வந்து கேப்சியூல் அப்படின்னு பேரு. கிட்னியுமே வந்து மசிலால் ஆன ஒரு ஆர்கன் தான். எப்படி ஸ்பிளீன் வந்து மசிலால் ஆன ஆர்கன், கட்டியான உறுப்பு, உள்ள வந்து நிறைய ரத்த குழாய்களோட வேலை இருக்கு இல்லையா, அதே மாதிரி கிட்னிக்குள்ளயும் நிறைய வாஸ்குலர் இதுதான் இருக்கு. வாஸ்குலர் அப்படின்னா குழாய்கள், ரத்த குழாய்களோட வேலை நிறைய இருக்கு. இதுலயுமே வந்து உங்களுக்கு இந்த ரத்த சுத்திகரிப்பு வேலை மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அந்த கிட்னிக்கு ரத்த ஓட்டம் கொடுக்கக்கூடிய குழாய்களும் இருக்கும், கிட்னில இருந்து அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகக்கூடிய குழாய்களும் இருக்கும், அதே மாதிரி நிணநீர் குழாய்களுமே இருக்கும். எல்லாமே ஒரு பஞ்ச் ஆஃப் மஸ்குலர் ஆர்கன். நிறைய டியூப போட்டு ஒரு மசில் பேக்குக்குள்ள அடைச்சு டைட்டா வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இது எந்த கலர்ல இருக்கும்னா, ஒரு மாதிரி பர்பிள் ரெட் அப்படி கலர்ல இருக்கும். ரெட் கலர்ல ஒரு சிகப்பு சார்ந்த ஒரு ஷேட்ல வந்து கிட்னிஸ் இருக்கும். இப்ப இதே வந்து நம்மளோட அக்குபஞ்சர் சார்ந்து கிட்னி, அதாவது நீர்மூலகத்தோட நிறம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அடர் நிறம் அப்படின்னு சொல்லலாம். அடர் நீலம், கருப்பு, டார்க் வயலட், அந்த மாதிரி கூட கிட்னிக்கு வந்து நம்ம அடர் தன்மையில இருக்கிற நிறங்கள் எல்லாமே நீர்மூலகத்தோட நிறமா சொல்லலாம். இங்க கிட்னி எப்படி இருக்கும்னா ஒரு பிரவுனிஷ் ரெட் அந்த மாதிரி அந்த நிறத்துல இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுது. ஓகே. அண்ட் இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கவர் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து அட்ரீனல் கிளாண்ட். அதுக்கான இமேஜுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இமேஜ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோல்டன் கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க இல்லையா, இதுதான் அட்ரீனல் கிளாண்ட். அண்ட் முக்கியமா நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றோம்ல, என்ன சொல்றதுன்னா, ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா பயப்படுறோம், தப்பிச்சு ஓடணும், ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். அந்த மாதிரி எல்லா விஷயமும் நடக்குது இல்லையா, அந்த எல்லா விஷயத்துக்குமே காரணம் இந்த 2 குட்டி ட்ரையாங்கிள்ஸ் தான், அட்ரீனல் சுரப்பிகள்னு சொல்லுவோம். இப்ப ஒருத்தங்க வந்து சடனா காரணமே இல்லாம மயங்கி விழுந்துடுறாங்க, என்னன்னே தெரியல, இல்ல பயத்தால மயங்கி விழுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்டர் வந்து டக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வேற ஒண்ணுமே இல்ல, இந்த அட்ரீனல் சுரப்பி வந்து சுரக்கக்கூடிய அட்ரீனலின் அப்படிங்கிற கெமிக்கல் தான். அதைத்தான் வந்து அவங்க இன்ஜெக்ஷனா கொடுக்கும்போது நம்ம மூளை வந்து டக்குன்னு வேலை செய்யும், உங்களுக்கு வந்து அந்த முழிப்பு கான்சியஸ் வந்துடும்.
ஓகேங்களா? இந்த அட்ரினல் நம்ம எண்டோக்ரைன் நமக்கு வாய்ப்பு இருந்தால் எண்டோக்ரைன் கிளான்ஸ், அதாவது நம்ம சக்கரங்கள் பத்தி படிப்போம். இல்லைன்னா அந்த டூ மெரிடியன் அப்படின்னு சொல்லி நம்ம பின்ன படிப்போம். ஆளுமை சக்தி ஓட்ட பாதைன்னு ஒண்ணு படிப்போம். வாய்ப்பு இருந்தா கிளாஸ் மாதிரியே நான் வந்து எண்டோக்ரைன் அந்த சக்கரங்களும் அது ரிலேட்டடா அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸும் அதோட ஃபங்க்ஷன்ஸும் எடுக்கிறேன். கிளாஸ் எடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஐ வில் ட்ரை டு கிவ் அ பிபிடி. ஓகேங்களா? பட் கிட்னி சொல்லும் போது இதையும் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேம் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மேம். சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் அந்த சக்கரங்கள், அது எல்லாமே வந்து நானூறுத்துல படிச்சவங்க, அதாவது நித்யானந்தஜிக்கும் நல்லா தெரியும், அந்த அருள்மணிகண்டன் சாருக்கும் அதை பத்தி ஒரு நல்ல ஐடியா தெரியும் மேம். ஓகே, சூப்பர். அப்ப நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுங்க, நாங்களும் கேட்டுக்கிறோம். நித்யானந்திக்கு நல்லா எடுப்பார் மேடம் அதை பத்தி. அப்போ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் கிளாஸ். இப்ப கிட்னி எங்க இருக்கு, எப்படி இருக்கு எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா? கிட்னியோட வேலைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து இப்ப நம்ம நீர்மூல அந்த ரீனல் சிஸ்டத்துக்கு என்னெல்லாம் கிட்னிக்கு இது வேலைன்னு பார்த்தோமோ அந்த எல்லா வேலையும் செய்யக்கூடியது கிட்னி தான். சிறுநீரகங்கள்ல தான் அந்த வேலை எல்லாமே நடக்குது. அந்த யூரிட்டரும் சரி, யூரினரி பிளாடரும் சரி, யூரித்ராவும் சரி, யூரினை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வெளியிடுறது மட்டும்தான் அங்க வேலை அனாட்டமிக்கலா. அக்குபஞ்சர் சார்ந்துன்னு பார்க்கும்போது யூரினரி பிளாடருக்கு நம்ம நிறைய அந்த நீர் மூலகத்தோட யாங் தன்மையில ஏதாவது தொந்தரவு இருந்தா நம்ம தாராளமா சிறுநீர் பையில ட்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட அந்த மெரிடியன் சார்ந்து ரொம்ப முக்கியத்துவமா வந்து அந்த இடத்துல அந்த மெரிடியனுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அவ்வளோ யூசேஜ் இருக்கு. நம்ம முதுகு அதாவது உடல்ல இருக்கிற உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன தொந்தரவு இருக்கோ நம்ம தாராளமா அந்த யூரினரி பிளாடர் மெரிடியன்ல வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாம். அது அதனோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அக்குபஞ்சர் சார்ந்து நம்ம பார்க்கும்போது அப்படிங்கும்போது கிட்னிக்கு வந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஒருத்தருக்கான பயம், சந்தேகம், பதட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீர் மூலகத்துக்கான நிறைய விஷயங்கள்ல இந்த கிட்னிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதோட ஃபங்க்ஷன் ஏன் இந்த இடத்துல திரும்ப சொல்றேன்னா, இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிசியாலஜிக்கலா இந்த இடத்துல உடல்ல இருக்கிற அந்த கெமிக்கல் வேலைகள் சார்ந்த ஃபங்க்ஷன்ஸ். அக்குபஞ்சர் சார்ந்துன்னு நம்ம சொல்லும் போது எதெல்லாம் தொந்தரவு இருந்தா இவங்க வந்து சிறுநீரகத்தை சரி பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு அதீத பயம், அதீத சந்தேகம், உறுதியற்ற எலும்புகள் இருக்கு, இல்ல இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு தொந்தரவு இருக்கு, பீரியட்ஸ்ல பெண்களுக்கு வந்து அந்த விஷயத்துல தொந்தரவு இருக்கு, பீரியட்ஸ் ரிலேட்டடா இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் இருந்தா தாராளமா நம்ம வந்து சிறுநீரகத்துல சரி செய்யலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கிட்னியோட ஃபங்க்ஷன்ல என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னா நம்ம முதல்லயே ரீனல் சிஸ்டத்துல பார்த்த அதே விஷயங்கள் தான். எக்ஸ்கிரீஷன் ஆஃப் வேஸ்ட் அண்ட் அதர் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ், அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்துகள். ஒரு நிமிஷம். சாரி. அதாவது இப்போ எக்ஸ்கிரீஷன் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து வளர்ச்சிதை மாற்றத்துல உணவுகளை உள்ள எடுத்துக்குது, காத்து எடுத்துக்குது, எல்லாமே எடுத்துக்கிட்டு உடலுக்கு தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்ற விஷயத்திலையும் கிட்னி வந்து வெளியேற்றுறது. அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தேவைக்கு வந்து இப்ப சின்ன வயசுல இருந்து காய்ச்சலுக்கு மருந்து எடுத்திருப்போம், இல்ல ஏதோ ஒரு தொந்தரவுக்கு மருந்து எடுத்திருப்போம், வேக்சின் போட்டிருப்போம். இது எல்லாமே உடம்பு என்ன பண்ணோம்னா ஒரு கட்டத்துக்கு மேல வைக்காது, வெளியே அனுப்பிடும். ரொம்ப இந்த ஸ்டிராய்டுன்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் வெளியேறாது. சில லிவர்லயோ கிட்னிலயோ தங்கிடும், முக்கியமா லிவர்ல தங்கிடும். அந்த லிவர் பத்தி படிக்கும்போது அதை சொல்றேன். ஓகேங்களா? நீர்ல எதெல்லாம் கரைஞ்சு வெளியேறக்கூடிய வேஸ்டா இருக்கோ அது எல்லாமே கிட்னி வந்து வெளியேற்றிடும். ஓகேங்களா? அடுத்தது ரத்தத்துல உங்களுக்கு அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து சரி பண்ணுது. அடுத்தது உடம்புல நீர் தன்மை, உடம்போட நீர் தன்மையை வந்து ரெகுலேட் பண்ணுது. ரத்தத்தோட அடர்த்தி அதை வந்து மெயின்டைன் பண்ணுது. ரத்தத்துல மினரல்ஸ் அப்படிங்கிறது சத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுது. இந்த சத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து
உடம்போட நிறைய உள்ள நடக்கக்கூடிய செல்லுல நடக்கக்கூடிய செயல்களுக்கு வந்து இந்த சோடியம் ஆகட்டும், ஹைட்ராக்சைடு ஆகட்டும், இந்த பொட்டாசியம் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், நிறைய விஷயங்களுக்கு வந்து இது உதவி பண்ணும். அந்த மாதிரி இடத்துல அந்த சத்துக்கள் வந்து வீணாகாம மெயின்டைன், அந்த அந்த பேலன்ஸ் வந்து இவ்வளோ வால்யூம் ஆஃப் ரத்தத்துல இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இந்த அயன்ஸ் இருக்கணும், இந்த மினரல்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கணுங்கிறத மெயின்டைன் பண்ணுது. உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தத்துக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான ஹார்மோனையும், யூரின் வந்து இவ்வளோ வெளியேற்றணும், இவ்வளோ சரி பண்ணணுங்கிற ஹார்மோனு, ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான சில ஹார்மோன்ஸ், இதை எல்லாமே வந்து கிட்னிஸும் அட்ரினல் கிளாண்டும் சேர்ந்து வந்து உங்களுக்கு வேலை செய்யுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இப்ப ரத்த அழுத்தம்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து ரெனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் மூலமா வேலை செய்யுது. இப்ப பிளட் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அதோட அளவு வந்து ரத்தத்துல இந்த அளவுக்கு குளுக்கோஸ் குறைஞ்சிருக்குன்னா எப்படி வந்து நம்ம லிவர் அட்ஜஸ்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி கிட்னிஸுமே வந்து அந்த குளுக்கோஸ் ரீஅப்சார்ப்ஷன் மூலமா ரத்தத்துல வந்து அந்த குளுக்கோஸ் லெவலையுமே வந்து மெயின்டைன் பண்ணுது. இது வந்து காமனா இதுக்கான வேலைகள். நீங்க இன்டர்நெட்ல படிச்சீங்கன்னா இதை விட நிறைய 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 சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து இதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம பேசிக்கா என்ன தேவையோ ஒரு ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அதேதான் வந்து இப்போ கெமிக்கல்ஸ் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அது இந்த எக்ஸ்கிரீஷன்ல என்னென்ன விஷயங்களை வெளியேற்றுது, எந்தெந்த விஷயத்த சமநிலைப்படுத்துதுங்கிறத இந்த கெமிக்கல் டேர்ம்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கோம். அட்ரினல் கிளாண்ட பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். உங்களுக்கே நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற லெவல்ல இருக்கீங்க, ஃபைன். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு எடுத்ததுக்காக நான் சொல்லிடுறேன். ஓகே, அட்ரினல் கிளாண்டுக்குமே வந்து உங்களுக்கு வெளிப்புறத்துல அந்த லேயர்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே அந்த கார்டெக்ஸ்ங்கிற வெளிப்பகுதி, கேப்சூல் அப்படிங்கிற அந்த கவர் இருக்கும், மெடுல்லாங்கிற உள்பகுதி இருக்கும். அதுக்குள்ள வந்து ரத்த குழாய்கள் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி ஒரு பகுதி தான் நம்ம வந்து கிட்னிலையும் பார்க்க போறோம். அண்ட் அட்ரினல் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் உங்களுக்கு சுரப்பு இருக்கு, என்னென்ன விஷயத்துக்கு அப்படிங்கறத தோராயமா நம்ம வந்து இங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ மினரலோ கார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த செட் ஆஃப் ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது. குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், ஆண்ட்ரோஜன்ஸ், கேக்டோகாலமைன்ஸ், பெப்டைட்ஸ். அதெல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, மினரலோ கார்டிகாய்ட்ஸ் அப்படின்னா உங்களோட அந்த மினரல்ஸோட பேலன்ஸை கொடுக்கறதுக்கு இந்த விஷயங்கள். குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த குளுக்கோஸோட பேலன்ஸ். ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிறது வந்து இனப்பெருக்க உறுப்புக்கு அந்த ஆண் தன்மைக்கும் பெண் தன்மைக்கும் இந்த டிஃபரன்ஸுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ். இப்படி எல்லாம் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அட்ரினல் வந்து சுரப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல வந்து எந்தெந்த உறுப்புகளுக்கு இந்த அட்ரினலோட ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத வந்து இந்த இமேஜ்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப இதுவுமே வந்து உங்களுக்கு சிறுநீரகத்தை சார்ந்த ஒரு உறுப்பாவே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிட்னியோட அனாட்டமி, இது இது இவ்வளவு நேரம் வரைக்கும் கிட்னி என்னென்ன பண்ணுது, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. உள்ள என்ன வேலை நடக்குது, எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு அந்த கவரிங் இருக்கு. அதுக்கு வந்து கேப்சூல் அப்படின்னு பேரு. அந்த கவரிங்கை தாண்டி உள்ள இருக்கிற பகுதிகளுக்கு வந்து நடுவுல இருக்கிற பகுதிகளுக்கு மெடுல்லா அப்படின்னு பேரு. அது எப்படி இருக்கும்னா அந்த 12 பகுதிகளா பிரிச்சிருக்கும். அதாவது மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா 12 சின்ன சின்ன போர்ஷன்ஸ் வந்து தெரியும். இங்க இருக்கு இல்லையா அந்த டிசைன் மாதிரி. இன்னும் நல்ல இமேஜ்ல வந்து அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப இங்க பிரிஞ்சிருக்கு இல்லையா இந்த கிரீன் கலர்ல, இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மேக்சிமம் 12 பகுதியா வந்து உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும். அதுக்கு உள்ளதான் நெஃப்ரான்ஸ் அப்படிங்கக்கூடிய சின்ன சின்ன யூனிட்ஸ் இருக்கும். அந்த யூனிட்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து யூரினோட ஃபார்மேஷன், ரீஅப்சார்ப்ஷன், எலிமினேஷன், அந்த 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 மாதிரி வேலைகள் எல்லாமே நடக்கும். சோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது இந்த கிட்னி வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர் லேயர் அப்படின்னு பார்க்கும்போது கேப்சூல்ஸ், அதுக்கு அடுத்து உள்ள அந்த மெடுல்லா அப்படிங்கிற பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உள்ள இருக்கிற அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் பிரியக்கூடிய அந்த பகுதி வந்து கேலிக்ஸ் அப்படின்னு பேரு. அதுலயும் சப்டிவிஷன்ஸ் வந்து மைனர் கேலிக்ஸ் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? இந்த ரத்த குழாய் ஜாயின் ஆகுது இல்லையா, இந்த இடத்துக்கு ஹைலம்னு பேரு. இதே மாதிரி அதாவது ஜாயின் ஆகுதுன்னா என்ட்ரி கொடுக்குது. நம்ம ஸ்பிளீன்லயும் இதே மாதிரி ஒரு கண்டிஷனை படிச்சோம். அந்த கேப்சூல்ல இருந்து அது வழியா ஊடுருவி
ரத்த குழாய்கள் உள்ள நுழையுது இல்லையா, அந்த இடத்துக்கு தான் ஹைலம் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? இந்த இமேஜ்ல இதே மாதிரி இன்னொரு 4-5 இமேஜ் நான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு அது புரியறதுக்காக. இப்ப இந்த கிரே கலர்ல இருக்கு இல்லையா, இது எல்லாமே அந்த கேப்சியூலோட ஒரு பகுதி. ஓகேங்களா? இந்த இடம் வந்து கேலிக்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இதுல பெல்விஸ் அப்படின்னு பேரு, மேஜர் கேலிக்ஸ். ஓகே, அடுத்தது அதுக்கு பக்கத்துல குட்டி குட்டியா இருக்கிற இடம் வந்து மைனர் கேலிக்ஸ். ஒரு இடத்துலயும் ஒரு வேலை நடக்கும். அதுதான் இங்க இந்த 12 பகுதியா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுக்குதான் வந்து பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்திருக்காங்க. ரீனல் பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? புரியுது மேம். ஓகே. சோ இந்த ரத்த குழாய்கள் எல்லாமே இந்த ரீனல் பிரமிட் வரைக்கும் உள்ளேயும் போகும், மைன்யூட் கேபிலரிஸா போகும். இந்த பகுதிக்குள்ளதான் இந்த சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்க பிரமிட், இதுக்குள்ளதான் நெஃப்ரான்ஸ் இருக்கு. அந்த ஃபில்ட்ரேஷன் வேலை வந்து இங்க நடக்குது. இங்க வெளியே ரெட்டா இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ரத்தத்தை கொடுக்கக்கூடிய குழாய்கள், ஆர்டரிஸ். ப்ளூவா இருக்கிறது அசுத்த ரத்தம், அதாவது இங்க இருந்து இருக்கிற கழிவு ரத்தத்தை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய வெயின்ஸ். சோ கிட்னி சார்ந்து நம்ம பார்க்கும்போது ரீனல் ஆர்டரிஸ், ரீனல் வெயின்ஸ். ஓகே, இந்த நடுவுல இருக்கிற இந்த பகுதிக்கு பேரு வந்து ரீனல் பெல்விஸ். அந்த இடத்துலதான் அந்த யூரின் ஆனது கலெக்ட் ஆகி இந்த யூரிட்டர் மூலமா வெளியே வரும். ஓகேங்களா? இது வந்து சாதாரணமா பார்க்கும்போது எப்படி இருக்கும், அதோட இன்டெப்த் உள்ள இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட இங்க இருக்கிற இடம். ஓகேங்களா? இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அதோட நடுவுல இருக்கிற இந்த ஒரு பிரிவாவும் பிரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த பிரிவுக்கு நடுவுல இருக்கிற பகுதி வந்து மெடுல்லா. ஓகே, இதுலயுமே இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் இருக்கு, புரியுதுங்களா? சோ கிட்னி அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு பீன் ஷேப் ஞாபகம் வரணும். அதுக்குள்ள இருந்து ஒரு பைப் வந்து வெளியே வரும். அடுத்தது அது ரத்த குழாய்கள் உள்ள போகும். ரத்த குழாய்கள் உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து அந்த கிட்னி ஆனது சின்ன சின்ன பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து பிரமிட்ஸ் அப்படின்னு பேரு. தோராயமா ஒரு 12 பகுதியா அங்க வந்து பிரிஞ்சிருக்கு. அண்ட் வெளிப்புற இதுக்கு வந்து கேப்சியூல் அப்படின்னு பேரு. இந்த ரத்த குழாய்கள் எல்லாமே இணைஞ்சு பிரியிற இடத்துக்கு வந்து பெல்விஸ் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? இப்போ இந்த சின்ன பகுதி இருக்கு இல்லையா, இங்க இருந்து உங்களுக்கு இந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன பகுதிகள் பிரிஞ்சது இல்லையா, அங்க இருந்து பிரிஞ்சு அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த நெஃப்ரான் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான இமேஜ் இது. சோ அந்த நெஃப்ரானோட உள்ள எப்படி இருக்கு, அந்த யூரின் ப்ரொடக்ஷன் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான இமேஜ் வந்து இது. நெஃப்ரான் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ். இந்த இடத்துலதான் அதாவது அந்த சிறுநீர் உருவாக்கமும் சரி, அந்த சத்துக்கள் ரீஅப்சார்ப்ஷன், கிட்னியோட எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நடக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கிட்னியோட அந்த வளைவு பகுதி இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த வளைவு பகுதி இததான் வந்து இங்க பெருசாக்கி காட்டியிருக்காங்க. அந்த ஒரு பகுதிக்குள்ளயுமே உங்களுக்கு வந்து அந்த ரீனல் பிரமிட்குள்ளதான் வந்து உங்களுக்கு நெஃப்ரான் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த நெஃப்ரான்ஸ்ல தான் வந்து உறிஞ்சக்கூடிய வேலைகள் வந்து நடக்கும், ரத்த சுத்திகரிப்பு நடக்கும். அது பார்க்கலாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? டவுட் இருக்குங்களா? மேம் ஒரு டவுட். இப்போ கிட்னி ஃபெயிலியர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது ஆமாங்க எந்த சார். ஃபங்க்ஷன்ல எக்ஸாக்டா மொத்த ஃபங்க்ஷன்ல அவுட்டா, இல்ல இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த இதை மட்டும் பிரிக்கிறது அப்படின்னு தனியா? இல்ல, அதுக்கான நிறைய நிலைகள் இருக்குங்க சார். ஒரு இடத்துல எந்த பிரச்சனை இருக்கோ அங்க அதாவது இப்ப கிட்னியோட வேலை என்ன, அந்த கழிவுகளை பிரிச்சு கழிவுகளை வெளியேற்றணும், உடம்புக்கு தேவையான விஷயத்த மெயின்டைன் பண்ணணும். இப்போ இதுல எந்த ஃபங்க்ஷன், இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஓவரால் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னோம்னா
இதோட அத்தனை வேலைகளையுமே இது வந்து நிறுத்திடுச்சு. இல்ல இதனால சரிவர செய்ய முடியல, பிளட் பிரஷரை மெயின்டைன் பண்ண முடியல, எலக்ட்ரோலைட்ஸை வந்து சரியா பேலன்ஸ் பண்ண முடியல, பிஹெச் பேலன்ஸ் பண்ண முடியலன்னு இதோட எல்லா வேலைகளுமே கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆயிட்டு சுத்தமா கிட்னியால வேலை செய்ய முடியல. அதனோட எல்லா உறுப்பு அந்த குட்டி குட்டி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அது வந்து செயல் இழந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம். அதோட அந்த வேலையை அதனால செய்ய முடியல அப்படிங்கிற கண்டிஷன் தான் கம்ப்ளீட் கிட்னி ஃபெயிலியர். அது அது வந்து இப்போ நமக்கு பிறக்கும்போது வர மாதிரி ப்ராப்ளங்களா இல்ல நம்ம வாழ்க்கை நடைமுறையில இருக்கும்போது வர ப்ராப்ளமா? சார், ஒரு சிலருக்கு வந்து பிறக்கும் போதே அந்த ஜீன் குறைபாடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தா பிறக்கும் போதே அது வரலாம். பட் நிறைய இடத்துல எப்படி வரும்னா நம்மளோட வாழ்வியல் முறையில தான் வரும். இப்ப நம்ம இந்த கிளாஸ் நீங்க சேர்ந்ததுல இருந்து என்ன சொல்லிட்டு இருப்போம்னா, பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க, பசிக்காம சாப்பிடாதீங்க, முக்கியமா தண்ணிய வந்து தாகம் இருந்தா மட்டும் குடிங்க, தாகம் இல்லாம குடிக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு இது என்ன சொல்லுவோம்னா, இரவு நேரத்துல தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா நம்மளோட இது இப்ப நம்ம வந்து அந்த உடல் உறுப்பு கடிகாரம் சொன்னோம் இல்லையா, அந்த கடிகாரப்படி இது வேலை செய்யும் போது நீங்க இரவுல வந்து இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் இது தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய நேரமா இருக்கும். அப்படி நடக்காம நம்ம எப்ப பாரு தேவை இருக்கோ இல்லையோ நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதோட வேலை என்ன, எவ்வளவு தண்ணி வந்தாலும் அதை வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புறது, ரத்தத்தை வந்து சுத்திகரிப்பு பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அதோட வேலைன்னு பண்ணும்போது நம்ம உடல் தேவையை விட அதிகமா வேலை கொடுக்கும் பொழுது இங்க வந்து தொந்தரவு வரும். இப்ப இதே இன்னொரு ஆங்கிள் சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம பயந்துகிட்டே இருக்கோம், அந்த பயத்தையும் நம்ம உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அந்த நீர் மூலகத்துக்கான நெகட்டிவ் திங்ஸையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதும் இங்க பாதிப்பு நடக்கும். நம்ம எப்படி சொல்றதுன்னா, இங்க அலோபதி சார்ந்த நான் சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, கிட்னிக்கு ஓவரா நான் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் என்னோட வாழ்வியல் முறையால இருக்கு. இல்ல சில நேரங்கள்ல வந்து இப்போ இதோட மகனான, அதாவது இப்ப தாய் தனையன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிறுநீரகம் வந்து உங்களுக்கு கல்லீரலுக்கு தாய். அப்ப கல்லீரல்ல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னா அப்ப கல்லீரலோட வேலையை இந்த சிறுநீரகம் எடுத்து செய்யும். அப்ப டபுள் டியூட்டி பாக்குதா. இப்ப ஹார்ட்ல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு அப்படிங்கும் போது சில நேரங்கள்ல கிட்னியும் அந்த நம்ம உடம்போட அமைப்பு வந்து ஒரு விஷயம் இல்லைன்னா அது அப்படியே நின்னுடாது. அடுத்தவங்க வந்து இவங்களுக்கு போய் உதவி பண்றதுதான். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக கிட்னியோட ஃபங்க்ஷனிங் வந்து ஓவரா இருக்கு அப்படிங்கும் போது இங்க பாதிப்பு வரும். இது வந்து வாழ்வியல் முறைகள் சார்ந்து வர்றது. டவுட் கிளியர் ஆச்சுங்களா சார்? ஓகே மேடம். இல்ல உங்களுக்கான கேள்விக்கான பதில் கிடைச்சதா? சொல்லிட்டீங்க மேடம். இது அந்த இல்லாம பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி. இல்ல இது இல்லாம நம்மளோட இதுல வந்து இப்ப யாருக்கோ இப்ப வந்து அந்த என்ன சொல்றதுன்னா, இது செய்யக்கூடிய மத்த வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணி பேலன்ஸ் பண்றது, அந்த பிஹெச் வேல்யூ பேலன்ஸ் பண்றது, இதெல்லாமே கிட்னி மட்டுமே செய்யாது. எல்லா உறுப்புகளுமே இணைஞ்சுதானே இருக்கு. இப்ப நரம்பு மண்டலம் சார்ந்தும் இங்க வேலை இருக்கு, சுற்றோட்ட மண்டலம் சார்ந்தும் வேலை இருக்குன்னா அங்க எதனாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா கூட இங்க பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற இடத்துல தொந்தரவு இருந்தாலும் இதனோட செயல்பாடுல வந்து உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றேன் நான். ஓகேங்களா? சோ நெஃப்ரான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் இது எங்க இருக்கணும், அந்த ரீனல் பிரமிட் ஏரியால இருந்து கார்டெக்ஸ்ல இருந்து மெடுல்லா பகுதி வரைக்கும் வரக்கூடிய அந்த இடத்துல வந்து ரீனல் பிரமிட்ஸ்ல வந்து இந்த நெஃப்ரான்ஸ் வந்து 1-2 இல்லைங்க, லட்சக்கணக்கான நெஃப்ரான்ஸ் வந்து இருக்கும். இதுவுமே நெஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ். பட் அத்தனை செல்ஸும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் வேலையை செய்யுது. கிட்னின்னு நம்ம எழுதுறோம்னா நம்ம நெஃப்ரானை பத்தியும் கண்டிப்பா இதை வந்து எழுதணும். ஓகேங்களா? சோ இது எத்தனை அமைப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படுறதுக்கான ரத்தம் வந்து உள்ள போகணும் இல்லையா, அதுக்கான முதல் இடமா பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு, ஒரு பேக் இருக்கு. ஓகேங்களா? அந்த பேகுக்கு உள்ள இருக்கிற பகுதி வந்துட்டு உங்களுக்கு கிளாமருலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்
ரெட் கலர்ல இருக்கு இல்லைங்களா, இது வந்து கிளாமருலஸ் அப்படிங்கிற பகுதி. அதை சுத்தி இருக்கிற இடத்துக்கு அந்த கவரிங்க்கு வந்து பவுமன்ஸ் கேப்சியூல்னு பேரு. கேப்சியூல் அப்படின்னாலே ஒரு மசிலால் ஆன பேக், ஒரு பொருட்கள் வந்து உள்ள ஊடுருவி போகக்கூடிய அளவுக்கு தன்மையில இருக்கக்கூடிய மசிலால் ஆன பேக். இதுக்குள்ளயும் வந்து வாட்டர் சால்யூபிள் ஐட்டம்ஸ் மட்டும்தான் உள்ள போக முடியும். அந்த ரத்தம் உள்ள போகும்போது அங்கே இருந்து இந்த எல்லோ கலர்ல டியூப்ஸ் வருது இல்லைங்களா, இந்த டியூப் வழியா நிறைய விஷயங்கள் நடந்து உங்களுக்கு வந்து இந்த கலெக்டிங் டக்ட் வழியா வந்து சிறுநீர் வந்து வெளியேறும். அப்படி நடக்கும்போது உங்களுக்கு பெரிடியூபுலர் கேபிலரிஸ், பெரிடியூபுலர் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிடி அப்படின்னு சொல்லி இதுல மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டியூப் வழியா உள்ள வந்து அங்கே இருந்து இங்க ஒரு வளைவான ஒரு டியூப் வரும். அதை இன்னும் நெக்ஸ்ட் இமேஜஸ்ல இன்னுமே கிளியரா உங்களுக்கு காட்டுறேன். இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த யூ மாதிரி இருக்கிறதுக்கு வந்து இந்த லூப் ஆஃப் ஹென்லேன்னு பேரு. இங்கேயுமே வந்து அதோட மேல் பகுதி வந்து திக்கான வெசல்ஸா இருக்கும், திக்கான அந்த லேயர்ஸ் வந்து திக்கா இருக்கும். அதுக்கு கீழே அந்த வளைவு பகுதி மட்டும் உங்களுக்கு வந்து தின்னா இருக்கும். இந்த வேசரெக்டா அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, வேசான்னு வந்தாலே உங்களுக்கு குழாய்கள், நாளங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். வேசரெக்டா அப்படிங்கிறது இந்த இங்கிருந்து வெளிவரக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அந்த சிரைகள், அந்த கெட்ட ரத்தத்தை எடுக்கக்கூடிய அந்த வெயின்ஸோட நெட்வொர்க் தான் இந்த இடத்துல வேசரெக்டா அப்படிங்கிறது அங்க இருக்கு. சோ இங்க இது மூலமா வெளியே வரும்போது டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபுல், ப்ராக்சிமல் அப்படிங்கிறது பக்கத்துல, டிஸ்டல் அப்படிங்கிறது கொஞ்சம் தூரமா. யாருக்கு? இந்த கிளாமருலஸ்க்கு. டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூப் வழியா வெளியே வந்து கலெக்டிங் டக்ட்ல யூரின் வந்து கலெக்ட் ஆகுது. இந்த நடுவுல இந்த கிளாமருலஸ்லயும் ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப்லயும் உங்களுக்கு வந்து லூப் ஆஃப் ஹென்லிலையும் வந்து அந்த சத்துக்கள் வந்து அப்சார்ப் பண்ணி ரீஅப்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன், அதாவது இப்போ எனக்கு வந்து ரத்தத்துல கொஞ்சம் நீரோட அளவு கம்மியா இருக்கு, எனக்கு நீர் வேணும்னா நீர் அப்சார்ப்ஷன், H2O அப்சார்ப்ஷன் ஒரு இடத்துல நடக்கும். இல்ல எனக்கு சோடியம் கம்மியா இருக்கு, கால்சியம் கம்மியா இருக்குன்னா அதோட ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். இல்ல எனக்கு கால்சியம் அதிகமா இருக்கு, சோடியம் அதிகமா இருக்கு, அது வேஸ்டா அனுப்பணும் அப்படின்னா அதோட வெளியேற்றம் வந்து அங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு பகுதியிலும் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான். இந்த 3-4 இடத்துலயும் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் முடியும் போது கிட்னிக்கான ஃபங்க்ஷன்ஸா பார்த்தோம் இல்லையா, பிளட் பிரஷர் ரெகுலேஷன், அயன்ஸ் ரெகுலேஷன், pH பேலன்ஸ், அப்புறம் பிளட்டோட திக்னஸ் பேலன்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இந்த இடத்துலயே நடந்து முடியும். வெளியேற யூரின் வந்து உங்களுக்கு யூரிட்டர் மூலமா வெளியேற்றப்படும். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு யூனிட் இல்லைங்க, லட்சக்கணக்கான யூனிட் வந்து நம்ம கிட்னிக்குள்ள இருக்கு. இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுது மேடம். சோ அந்த ஒரு நெஃப்ரான்குள்ள இந்த இடத்துல இந்த பிக்சர்ல வந்து இன்னொன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த எஃபரண்ட்னு சொல்றாங்க இல்லையா, அஃபரண்ட் அப்படிங்கிறது என்ட்ரி பாயிண்ட்டுக்கான பேருக்கு வந்து அஃபரண்ட்னு பேரு. அங்கிருந்து வெளியே போகுது இல்லையா, அதுக்கு வந்து எஃபரண்ட் அப்படின்னு பேரு. ஆர்டீரியோல் அப்படின்னா அந்த சின்ன ரத்த நுண்குழாய்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரத்த குழாயில ஒரு சின்ன நெக்ஸ்ட் போர்ஷன். ஓகே, அஃபரண்ட் அப்படின்னு எந்தெந்த இடத்துல எல்லாம் வருதுன்னா அந்த ஃபில்ட்ரேஷனுக்கு ரத்தம் உள்ள போகுது இல்லையா, அந்த அஃபரண்ட் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்னு அர்த்தம். எஃபரண்ட் அப்படின்னா வெளியேற பகுதின்னு அர்த்தம், எக்ஸிட்னு அர்த்தம். வேற எங்கேயாவது பார்த்துட்டு அது என்னன்றது நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அந்த பவுமன் கேப்சியூல்ஸுக்குள்ள ரத்தம் உள்ள போறதுக்கான பகுதி வந்து அஃபரண்ட் ஆர்டரியோல். ரத்தம் அந்த ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சு வெளியே போறதுக்கான அந்த ரத்த குழாயில போகுது இல்லையா, அதுக்கான பகுதி வந்து எஃபரண்ட். இப்போ இந்த கலெக்டிங் டக்ட்ல ரத்தம் போகாதுங்க, ரத்தம் வந்து இந்த ஆர்டரிஸ்லயும் வெயின்ஸ்லயும் தான் உள்ள வெளியே போயிடும். நிணநீரா அதுக்கு வெளியேற நீர்களும் இந்த நடுவுலயே நிணநீர் குழாய்களும் இருக்கும், லிம்பட்டிக் வெசல்ஸும் இருக்கும், அங்கேயும் போயிடும். இந்த கலெக்டிங் டக்டுக்குள்ள போகக்கூடியது வேஸ்டா போகக்கூடிய யூரின் மட்டும்தான். ஓகேங்களா? அதேதான் இங்கேயும் இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரத்த குழாய்கள் வழியா உள்ள போகிறது. அங்கிருந்து இந்த லூப் ஆஃப் ஹென்லே அப்படின்னு பேரு. ஹென்லே, லூப் ஆஃப் ஹென்லே, அசெண்டிங் லூப்பு, டிசெண்டிங் லூப். இது வந்து இறங்கி வர்ற லூப்பு, இங்க இந்த பக்கம் போறது வந்து அசெண்டிங், ஏறி அடுத்த இதுக்கு கனெக்ஷனுக்கு போகக்கூடிய லூப்.
லூப் ஆஃப் ஹென்லேன்னு இதுக்கு பேரு. அதேதான் எல்லா இடத்துலயுமே இருக்கும். அசெண்டிங் டிசெண்டிங் வந்து கீழே இறங்குறது, அசெண்டிங் வந்து மேல ஏறுறது. இது வந்து கார்டெக்ஸ் ஏரியால இருக்கிற நெஃப்ரானுக்கு ஒரு பேரு, மெடுல்லா ஏரியால இருக்கிற நெஃப்ரானுக்கு ஒரு பேரு. ரெண்டுமே இதே வேலைகளை தான் செய்யும். ஓகேங்களா? அந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபூல் அப்படின்னா இந்த கிளாமருலஸுக்கு டிஸ்டல் அப்படின்னா தொலைவில் இருக்கிறது, ப்ராக்சிமல் அப்படின்னா அருகில் இருக்கிறது அப்படிங்கிறது. ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபூல் அப்படிங்கிறது அந்த கிளாமருலஸ்க்கு பக்கத்துல இருக்கிற டியூபு, டிஸ்டல் அப்படிங்கிறது தூரமா இருக்கிற டியூபு. இந்த ப்ராக்சிமலுக்கும் டிஸ்டலுக்கும் நடுவுல இந்த லூப் ஆஃப் ஹென்லே அப்படிங்கிற இந்த ஹென்லே லூப்புக்குள்ள இந்த டிரான்ஸ்போர்ட் ஆனது நடக்குது. ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே மேடம். இந்த பவுமன் கேப்சூலுக்காக தான் இதை வந்து நான் போட்டிருக்கேன் இந்த இமேஜ். நம்ம பார்த்த அதே விஷயங்கள் தான் இந்த இதுக்குள்ள எப்படி இருக்குன்னா பாத்தீங்களா, அந்த ரத்த குழாய்கள் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பிரான்ச்சா இருக்கு. அந்த ஹோல்ஸ் வழியா இந்த இந்த ரத்தத்துல இருக்கிறது எல்லாமே இதுக்குள்ள வந்து வெளியே போகுது. அந்த ஏரோ மார்க் பாத்தீங்களா? அந்த ரத்த குழாய்கள் மூலமா இந்த பவுமன் கேப்சூலுக்குள்ள இந்த லியூமன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த குழாயோட உள்பகுதி, அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த பகுதி லியூமன் சொல்லுவோம். அது வழியா ஊடுருவி அந்த ரத்தமானது இந்த பவுமன் கேப்சூல் இதனோட மேக்சிமைஸ் வெர்ஷன் தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இந்த வழியா உள்ள போறது இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபூல் வழியா போயிட்டு ஹென்லே லூப்ல இறங்குற இடம் வந்து டிசெண்டிங், ஏறுற இடம் வந்து அசெண்டிங். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து லூப் ஆஃப் ஹென்லேன்னு இதுக்கு பேரு. இது மூலமா போயிட்டு அடுத்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபுல் வழியா வெளியே வரும்போது கலெக்டிங் டக்ட் வழியா வந்து இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, யூரினோட கேலிக்ஸ்ங்கிற பகுதி இந்த இடத்துல. இப்ப இங்கதான் வந்து உங்களுக்கு இந்த இது மாதிரி லைன் லைனா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துலதான் வந்து உங்களுக்கு நெஃப்ரான்ஸ் இருக்கு. அங்க இருந்து எல்லாமே இந்த கலெக்டிங் டக்ட் வழியா இந்த கேலிக்ஸ்ல வந்து வெளியே வந்து உங்களுக்கு யூரிட்டர் வழியா வெளியேறுது. இந்த இமேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ரத்த சப்ளை வந்து எப்படி இருக்கு, பிளட் சப்ளை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு இமேஜ் தான் இது. இங்க வந்து அஃபரண்ட்னா இந்த பிளட் வெசல் மூலமா வெளியே வருது, எஃபரண்ட் அப்படிங்கும் போது வெளியே போகுது. ஓகேங்களா? அந்த எந்தெந்த வழியா உங்களுக்கு வந்து அந்த ரத்த சப்ளை வந்து நடக்குது அப்படிங்கிறதுக்கான இமேஜ் இது. இதுல ஆரோ மார்க்ஸ் மூலமா உங்களுக்கு யூரின் எப்படி வெளியே வருது. சோ உங்களுக்கு வந்து பிளட் வேஸ்டோட இருக்கிற பிளட் வந்து கிட்னிக்குள்ள வருது. இந்த கிட்னிக்குள்ள வரும்போது கிட்னில இருக்கிற நெஃப்ரான்ஸ் வரைக்கும் உள்ள போயிடுது. அங்க போயிட்டு இந்த பவுமன் கேப்சூல்குள்ள போகும்போது அங்க இருந்து இந்த ஆரோ மார்க் பாத்தீங்களா போயிட்டு அந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட் டியூபுல்னு பார்த்தோம் இல்லையா, அதுல உள்ள வந்து இந்த லூப் ஆஃப் ஹென்லே வழியா பயணிச்சு டிஸ்டல் கன்வல்யூட் டியூபுல் வழியா வெளியேறி கலெக்டிங் டக்டுக்கு போயிட்டு யூரினா வெளியேறிடுது. இங்க நடுவுல இருக்கிற இடத்துல இந்த ரத்தம் இந்த பிளட் வித் வேஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் பிளட் வித்தவுட் வேஸ்ட் அப்படிங்கும் போது இங்க நல்ல ரத்தம், அதாவது ஆக்சிஜனேற்றப்பட்ட ரத்தம். ஆனா அந்த இடத்துல எந்த கிளீனிங் வேலையும் நடக்கல. ஓகேங்களா? லங்ஸ் என்ன பண்ணுது, ரெட் கலர்ல நம்ம பார்க்கும்போது நல்ல ரத்தம் அப்படின்னா அதோட அர்த்தம் வந்து அங்க வேஸ்ட் எல்லாம் இருக்காதுங்கிறது கிடையாதுங்க. அங்க வந்து ஆக்சிஜனோட யூசேஜ் முடிஞ்சு ஆக்சிஜன் இல்லாம இருக்கிற இடத்துல அதாவது அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றிட்டு ஆக்சிஜனை சேர்த்துக்கிட்டு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் உள்ள வருது இல்லையா, அந்த ரத்தம் தான் இந்த ரெட் கலர். ஓகேங்களா? அது வழியாவும் இந்த பிளட்டுக்கு போகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இந்த ரத்தம் வந்து இந்த செல் எல்லாம் வர்ற வழியில அந்த செல்லோட வேஸ்ட் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் கூட இந்த ஆர்டரிஸ்லயும் வரும், வெயின்ஸ்லயும் வரும். கிட்னிக்குள்ள வரும்போது மட்டும்தான் அந்த செல் கழிவுகள் மத்த மெட்டபாலிக் கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு இங்க வெயின்ல போகும்போது அந்த வேஸ்ட் இல்லாத ரத்தமா வந்து வெளியே வருது. ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் புரியுதுங்களா?
புரியுது மேம். ஓகே. இது வர்ற ஒரு பிக்சருமே உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஒரு 5-6 பிக்சர் வந்து நான் போட்டிருக்கேன். பிடிஎஃப் வந்து நாளைக்கு இல்லைன்னா மண்டேக்குள்ள ஷேர் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து புரியும். அந்த நேம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து சில இமேஜஸ்ல வந்து எந்த இடத்துல என்ன சத்துக்கள் இல்ல எந்த விஷயம் வந்து உறிஞ்சப்படுது இல்ல ரத்தத்துல கலக்குது இல்ல உங்களுக்கு வேஸ்டா வெளியேற்றப்படுதுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். நெஃப்ரானோட அனாட்டமின்னு நீங்க பார்க்கும்போது என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்ன டிரா பண்ணணும். இப்ப கிட்னியோட அனாட்டமி நீங்க எழுதுறீங்க அப்படின்னா நீங்க கிட்னியோட அனாட்டமியை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிட்னியோட பிசியாலஜி அப்படின்னு எழுதும்போது, அதாவது கிட்னியோட செயல்பாடு அப்படின்னு எழுதும்போது நீங்க இந்த நெஃப்ரானை எழுதி அந்த நெஃப்ரான்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கிட்னியோட செயல்பாடு. ஓகேங்களா? இப்போ எந்த இது கேட்டாலும் நம்ம அனாட்டமி எழுதணும், பிசியாலஜி ஃபங்க்ஷனும் எழுதணும். கரெக்ட்டுங்களா? அனாட்டமினா அது எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது மட்டும் தான்ப்பா நம்ம எழுதுவோம். எந்த இடத்துல இருக்கு, எந்த மாதிரி உருவத்துல இருக்கு, அதோட தோற்றம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி மசில்ஸ் உள்ள கவர் ஆகிருக்கு. இப்ப லாங்கிடியூட்னல் லேயர்ஸ், சர்க்குலர் லேயர்ஸ் தான் சொல்றோம்ல, அந்த மாதிரி. இப்ப ஹார்ட்னா 4 சேம்பர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? ஆமா. இப்ப ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்னா அந்த 4 சேம்பர்ஸ்ல ரத்தம் உள்ள போயிட்டு எப்படி வெளியே வருதுங்கிறத எழுதுவோம். ஓகே மேம். இப்ப ஸ்பிளீன் நீங்க கேட்டீங்கன்னா ஸ்பிளீன் எப்படி அமைஞ்சிருக்கு, அதுல ரெட் பல்ப் எங்க இருக்கு, ஒயிட் பல்ப் எங்க இருக்கு நீங்க எழுதினா போதும். ஸ்பிளீன் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டா ரெட் பல்ப்குள்ள என்ன வேலை நடக்குது, ஒயிட் பல்ப்குள்ள என்ன வேலை நடக்குதுன்றது எழுதணும். கரெக்டா? ஓகே. ஓகே மேம். அனாட்டமி அப்படின்னா அதோட வடிவம், உருவம், அமைப்பு எப்படி இருக்குங்கிறது. பிசியாலஜினா அதோட வேலை என்ன, செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறது பிசியாலஜி. ஓகேங்களா? இந்த இமேஜுமே வந்து எங்க ரத்தம் உள்ள போயிட்டு எந்த வழியா பயணிக்குது, யூரின் ஃபார்ம் ஆகுதுங்கிறதுக்கான இதுதான். இந்த ஏரோ மார்க்ஸ் நீங்க நிதானமா பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது புரியும். அதாவது எப்படின்னா நெஃப்ரான் அப்படிங்கிறது என்ன அமைப்பா இருக்கும்னா அதுக்குள்ள வந்து பவுமன் கேப்சூலுங்கிற முதல் ஏரியா இருக்கும். ஓப்பனிங் ஒரு சின்ன குட்டி மஸ்குலர் பேக் இருக்கும். அந்த பேகுக்குள்ள ரத்த குழாய் வந்து என்ட்ரி ஆகும். ரத்தம் வந்து என்ட்ரி ஆகும். அந்த கவர் ஆகிற இடத்துக்கு வந்து பவுமன் கேப்சூல்னு பேரு. அதோட உள்பகுதிக்கு கிளாமருலஸ்னு பேரு. பவுமன் கேப்சூலுங்கிற பேக்ல கிளாமருலஸ் அப்படிங்கிற பகுதியில ரத்தம் வந்து உள்ள போகுது ஃபில்ட்ரேஷனுக்காக. அங்க இருந்து எங்க போகுது, ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபுல் அப்படிங்கிற அந்த குழாய் வழியா ரத்தம் பயணிக்குது. பயணிச்சு அங்கிருந்து லூப் ஆஃப் ஹென்லே அப்படிங்கிற ஒரு வளைந்த டியூப் மூலமா உள்ள வருது. அங்கிருந்து வெளியேறது வந்து டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபுல் அப்படிங்கிற அந்த டியூப் வழியா பயணிச்சு வேஸ்ட் வந்து எங்க போகுது, ரத்தம் வந்து உங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் அப்படிங்கிறது வந்து ரத்த குழாய்கள் வழியா வெளியேறிடுது. நிணநீர் வந்து அந்த குழாய்கள் வழியா வெளியேறிடுது. இங்க கடைசியா இந்த டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல்ல இருந்து வெளியே வர்றது வந்து கழிவு நீர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த யூரின் அப்படிங்கிற சிறுநீர். சிறுநீர் வந்து இந்த இடத்துலதான் உருவாக்கம் முழுசா உருவாகுது. இந்த நெஃப்ரானோட வேலைகள்ல கிளாமருலஸ்ல என்ட்ரி ஆகுது. என்ட்ரி ஆயிட்டு அதோட பயணம் வந்து 3 பகுதிகள்ல பயணிக்குது. பயணிச்சு கடைசியா சிறுநீரா மாறி கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிற அந்த குழாய் வழியா சிறுநீர் வந்து யூரிட்டர்ஸ்ல வெளியேறுது அப்படிங்கறத நீங்க எழுதணும். இந்த 5 ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இவ்வளவு எழுதுனா போதும். இதுல எந்தெந்த விஷயங்கள் அப்சர்வ் ஆகுதுங்கிறது நான் உங்களுக்கு அனாட்டமியா கொடுக்கறேன். இது வந்து நீங்க எக்ஸாம்ல எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நம்ம ஒரு மருத்துவர்களா அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு அவுட்லைன், அவ்வளவுதான். இந்த அனாட்டமி எல்லாம் வந்து நான் பேசிக் அனாட்டமி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் டெப்தா படிக்கணும், நான் வந்து இன்னும் நல்லபடியா இதுல நாலேஜ் பண்ணிக்கணும்னா நிறைய யூடியூப் இருக்கு. டெப்தா, அதாவது ஒரு உறுப்புக்குமே ரத்த குழாய் என்ன இருக்கு, பிளட் சப்ளை எப்படி இருக்கு, நர்வ் சப்ளை எப்படி இருக்கு, லிம்பட்டிக் எப்படி போகுது, அந்த மசில்ஸோட டைப் எப்படி இருக்கு, என்ன மாதிரி வேலை செய்யுது, உள்ள என்ன கெமிக்கல் விஷயங்கள் நடக்குது, பயோகெமிஸ்ட்ரி அங்க என்ன நடக்குது, நம்ம ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிடுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்ங்கிறது என்ன அப்படிங்கறது எல்லாமே கூட இன்டெப்தா நமக்கு விருப்பம் இருந்தா நம்ம இன்னும் டீடைலா படிக்கலாம். இங்க நம்ம பேசிக் அனாட்டமி தெரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ட் சில டிசீசஸோட பேரு, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி, இதெல்லாம் எதுக்கு இங்கேயும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வர்ற நிறைய மருத்துவ பயனாளிகள் வந்து ரிப்போர்ட்ஸோட வருவாங்க.
அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நமக்கு இது தெரியலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம மேலேயே நமக்கு வரக்கூடாது, ஒரு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அவுட்லைனை மட்டும்தான் இங்க நாங்க வந்து பேசிக் அனாட்டமியா கொடுத்துருக்கோம். இந்த அனாட்டமி எப்படின்னா, ஒரு நர்சிங் படிக்கிறவங்க, ஒரு லேப் டெக்னீஷியன் படிக்கிறவங்க, இல்ல அலைட் அந்த மருத்துவம் சார்ந்த உதவிகளுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பேசிக் அனாட்டமி போதும். நம்ம வந்து நம்மளோட விருப்பம் இருந்தா ஃபர்தரா நம்ம பயணிக்கணும்னு முடிவு பண்ணோம்னா ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் படிக்கக்கூடிய அந்த அனாட்டமியும் நம்ம படிக்கலாம், அதுல தப்பு இல்ல. ஆனா அதுக்கு வந்து நம்ம மெனக்கெடல் அப்படிங்கிறது நிறைய வேணும். இங்க நாங்க கொடுக்கறது ஒரு பேசிக் நாலேஜ் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயர் தேர்ட் இயர் நீங்க இதுலயே நீங்க அட்வான்ஸா போகும்போது இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். எப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வந்து அந்த சோடியமோட வேலை என்ன, பிளட் பிரஷரோட வேலை என்ன, வாட்டர் பேலன்ஸோட வேலை என்னன்னு சொல்லும் போது நம்ம படிக்கும் போது அந்த சுவையோட சேர்த்து அந்த பஞ்சபூதங்களோட சேர்த்து நம்ம அந்த கம்பேரிசன்ல நம்ம படிக்கும் போது இன்னுமே சுலபமா இருக்கும். ஓகேங்களா? ஓகே மேம். இப்ப இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் இல்லையா, NaCl அப்படின்னா சோடியம் குளோரைடு உப்பு, Kனா பொட்டாசியம், H2O அப்படின்னா நீர் வாட்டர். ஓகேங்களா? Mgனா மெக்னீசியம், Caனா கால்சியம். இப்ப நம்ம சொன்ன எலக்ட்ரோலைட்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புக்கு உருவாகக்கூடிய அந்த தனிமங்கள் சத்துக்கள் சொல்றோம் இல்லையா, அந்த விஷயங்கள் வந்து எங்கெங்க உறிஞ்சப்படுது, எங்கெல்லாம் வேஸ்ட் வந்து அது வழியா வெளியேறுது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது பவுமன் கேப்சூல் வழியா உள்ள வரும்போது உங்களுக்கு இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே அந்த ரத்தத்துல இருந்து அந்த பரவல் மூலமா ரத்த குழாய்களுக்கு வெளியேற்றப்படுது. ஆரோமார்க் வந்து அந்த அந்த டியூப்ல இருந்து வெளியே வருதுன்னா அந்த டியூப்ல இருந்து வெளியேற்றப்படுது, ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கணுங்க. இப்ப இந்த கிரியாட்டினின், ஆன்டிபயோட்டிக்ஸ், டயூரிட்டிக்ஸ், யூரிக் ஆசிட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து செல்லோட கழிவுகள், செல்லோட வேலைகள் நடந்து முடிஞ்சதுல வெளியேற்ற கழிவுகள் என்ன பண்ணுது, வெளியே ரத்த குழாய்கள்ல இருந்து செல்கள்ல இருந்து திசுக்கள். இப்போ கிட்னினாலும் செல்லுகளோட நம்மளோட ஒரு உறுப்புமே ஒரு செல்லால ஆனது தானே. சோ அதுல இருக்கிறது, ரத்தத்துல இருக்கிறது எல்லாமே இந்த கழிவுகள் எல்லாம் இந்த டியூபுக்குள்ள வருது. இந்த உள்ள இருக்கிற ஆரோமார்க் வந்து அந்த டியூபுக்குள்ள. சோ அப்ப அப்படியே பயணிக்கும் போது இதுல இருக்கிறது எல்லாமே, இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே அந்த அந்த சுத்திகரிக்கும் போது வெளியேற்றப்படுது, ரீஅப்சார்ப்ஷன் டு பாடி. ஓகேங்களா? அந்த டியூப்ல எல்லாமே வரும்போது இந்த லூப் ஆஃப் ஹென்லேல, இப்ப நீர் வந்து எல்லா இடத்துலயும் சமமா ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த லூப் ஆஃப் ஹென்லேல மட்டும்தான் மெக்னீசியம் கால்சியம் அப்சார்ப்ஷன் ஆகுது. அப்படியே வெளியே வரும்போது மறுபடியும் உங்களுக்கு ஒரு பகுதியிலயும் ஒரு விஷயங்கள் நடக்குது. எந்த இடத்துல இப்போ ஆஸ்மேட்டிக் அப்படின்னா நீர்த்தன்மை சார்ந்தது, நீர் சார்ந்தது அப்படிங்கிறது, அந்த ஆக்சிஜன் லெவல் சார்ந்தது. நீர்னாலே H2O தானே, அந்த ஆக்சிஜனும் இதுல இருக்கும். அந்த சார்ந்த அப்சார்ப்ஷன் வந்து இங்க நடக்கும். இது வந்து ஒரு பிக்சர் மட்டும் இல்லைங்க, இது மாதிரி ஒரு 4-5 பிக்சர் கொடுத்துருக்கேன். நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். பட் இதையெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரி, நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், இது சார்ந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் சொன்னேன். ஓகேங்களா? எல்லாம் முடிஞ்சு இப்ப எதெல்லாம் உடம்புக்கு தேவை இல்லையோ, இப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள, டிஸ்டல் பார்ட்டுக்கு வர்றதுக்குள்ள மறுபடியும் உடம்புக்கு வந்து சோடியம் தேவை. மிச்சம் மீதி என்ன இருக்கோ, நம்ம உடம்பு எப்படின்னா எந்த அளவுக்கு சத்துக்களை உறிஞ்ச முடியுமோ ரீஅப்சார்ப்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் எதையும் வெளியேற்றாது. எப்படியாவது உடம்புக்கு நம்ம மாத்தி கொடுக்க முடியுமா, யூஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல இது நம்ம உடலுக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணா அதை வந்து வெளியேற்றிடும். ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் இதுல இருக்கு. இந்த ஆரோ மார்க்ல இங்க இருந்து ரெட்ல வெளியே போறதெல்லாம் ரத்தத்துக்கு மறுபடியும் போகிறது, கிரீன்ல உள்ள வர்றதெல்லாம் அந்த கழிவா வெளியே வர்ற விஷயம். ஓகேங்களா? அதையே தான் இங்கேயுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். எந்த இடத்துல ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், செக்ரீஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும், எக்ஸ்கிரீஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம படிச்சோம் இல்லையா. அந்த யூரின் ஃபார்மேஷன்ல ரீஅப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் ரீஅப்சார்ப் பண்றோம். இப்போ இதுக்கு முன்னாடி இமேஜ்ல பார்த்தோம் இல்லையா, இங்க பார்த்தோம். இப்ப இதுல வந்து வெளியே வருதுன்னு இதோட அர்த்தம் வந்து ஃபில்டர் பண்ணி ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபில்ட்ரேஷன்ல இதுக்குள்ள உள்ள போகுது. ஏதாவது இங்க ஃபில்ட்ரேஷன் இங்க நடக்குதுன்னா என்ன ஆகும்னா,
நீருக்குள்ள கரைஞ்சி உள்ள போகக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இதுக்குள்ள போகி வெளியேறும். எந்தெந்த பொருள் எல்லாம் நீர்ல கரைஞ்சி வெளியேறுமோ, அது விட்டமினா இருக்கலாம், மினரலா இருக்கலாம், ரத்தத்துல இருக்கிற வேற புரதமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இப்ப கொழுப்பு நீர்ல கரையாது இல்லையா? அது மாதிரி எதெல்லாம் நீர்ல கரையுமோ அது மட்டும்தான் இங்க ஃபில்டர் ஆகி உள்ள வரும். ஓகேங்களா? அந்த விஷயம் தான் இங்க ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இப்ப என்ன இருக்கு பாருங்க. ஃபில்ட்ரேஷன்ல நோ ஆர்பிசிஸ் ஆர் லார்ஜ் புரோட்டீன்ஸ். அந்த அளவுல இருக்கிற பெரிய பெரிய புரத மூலக்கூறுகளோ கொழுப்புகளோ ஆர்பிசிஸோ இந்த கிட்னி வந்து வெளியேத்தாது. யூரின் வந்து உங்களுக்கு ரெட் கலரா இருக்காது. அது மீறி வருதுன்னா அங்க ஏதோ ஒரு வகையில அந்த ஆர்பிசில வந்து ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கும். அதனால கிட்னி வந்து வெளியே. ஆர்பிசியோட மத்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பிளீன்லயே ஃபில்டர் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். கரெக்டா? அது படிச்சோம் இல்லையா? இங்க வருதுன்னா ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டில மட்டும்தான் வரும். ஓகேங்களா? என்னென்ன ஃபில்டர் ஆகி உள்ள வரும்னா சோடியம் குளோரைடு வரும், பொட்டாசியம் வரும், ஹைட்ரோ கார்பனேட் வரும், நீர் வரும், குளுக்கோஸும் அமினோ ஆசிடும் சேர்ந்து வரும், கிரியாட்டினைன் வரும், யூரியா வரும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபில்டர் ஆகி இந்த டியூப் வழியா உள்ள வரும். ஓகேங்களா? ரீஅப்சார்ப் பண்ணக்கூடிய இப்ப ரத்தத்துல இருந்து உள்ள வருது. வந்தத வெளியேத்தாம இல்ல இதெல்லாம் நமக்கு வேணும், பிளட்ல வந்துருச்சு, உடம்புக்கு தேவை அப்படின்னு அப்சார்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நம்மளோட உடலோட தேவையை பொறுத்து சோடியம், ஓகேங்களா, வாட்டர், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஹைட்ரோ கார்பனேட்ஸ் இது எல்லாமே உடலோட தேவையை பொறுத்து. நம்ம உடம்புக்கு இப்ப நீர் வேணுமா, சோடியம் வேணுமா, பொட்டாசியம் வேணுமான்னு தேவையை பொறுத்து வெளியேற்றம், அதாவது உள்ள இழுத்துக்கும், ரீஅப்சார்ப் பண்ணிக்கும், அதாவது ரத்தத்துக்கு மறுபடியும் அனுப்பிடும். அடுத்தது செக்ரீஷன். இதுல இருந்து வெளியேற்றக்கூடிய விஷயமா யூரிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளியேற்றக்கூடிய விஷயமா நடக்கும். இந்த செக்ரீஷனோட சேர்ந்து இந்த பொருட்களும் வினை புரிஞ்சு ஒரு இடத்துலயும் உங்களுக்கு அப்சார்ப்ஷனும் நடக்கும், செக்ரீஷனும் நடக்கும், எக்ஸ்கிரீஷனும் நடக்கும். அப்படி ஒன்னொன்னா வடிகட்டி வடிகட்டி இது தேவை, இது தேவையில்லை, இது தேவை, இது தேவையில்லை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த லூப் ஆஃப் ஹென்லேல வந்து நீரும் சோடியமும் முக்கியமா இந்த ஹென்லே லூப்ல வந்து ரீஅப்சார்ப் ஆகுது. சோ இது சார்ந்து இங்க போட்டிருக்காங்க பாருங்க எக்ஸ் மார்க். இது அடுத்து போகும்போது நீரோட இது வந்து அதிகமா வேஸ்ட் ஆகாது. இங்க போகிற நீர் வந்து வேண்டாம் அப்படிங்கிற நீர் தான் வெளியே போகுது. இங்க முடிஞ்சு இந்த இடத்துல வந்து வெளியே போகும்போது உங்களுக்கு கடைசியா இந்த இடத்துலயுமே வந்து சில அப்சார்ப்ஷன்ஸ் நடக்கும் தேவை இருந்தா. அதே மாதிரி இந்த இடத்துலயும் உங்களுக்கு நீரோட தேவை இருக்கு அப்படின்னா ஆல்டோஸ்டிரோன் அப்படிங்கிற அந்த நொதி வந்து அந்த என்சைம் வந்து சுரக்கும் போது உங்களுக்கு தண்ணிய தேவைப்பட்டா இந்த இடத்துல அப்சார்ப் பண்ணிக்கும். மிச்சம் மீதி இருக்குல்ல அதையும் உடம்பு விடாது. சோ அங்கேயுமே உடம்போட தேவைக்கு ஏத்த மாதிரி ரீஅப்சார்ப் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இப்போ வந்து நீரோட அளவு அதிகமா எனக்கு யூரின் போக வேண்டாம், உடம்புல தண்ணி வேணும் அப்படின்னா கடைசியா இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு, இந்த இடத்துல வந்ததுன்னா கூட நீரை திரும்ப எடுத்துரும், விடாது. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு ஓகே எனக்கு இது எதுவுமே தேவையில்லை அப்படிங்கும் போதுதான் கலெக்டிவ் டவுட்டுக்கு அந்த சிறுநீர் வந்து வெளியேறும். அதுல கிரியாட்டினைன், யூரியா அப்படிங்கிற செல்லோட யூஸ் பண்ணி வெளியே அனுப்புற வேஸ்ட், தேவையில்லாத நீரும் உப்புகளும் வெளியேறும். இந்த H2O, NaCl, K+, HCO3, கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த கலெக்டிவ் டக்ட் வர்ற வரைக்கும் உடலோட தேவை இருந்தா கட்டாயம் உறிஞ்சி மறுபடியும் ரத்தத்துல கலந்து விட்டுரும். இல்ல எனக்கு வேண்டாம் அப்படிங்கும் போது இங்க வெளியேற்றும். ஓகேங்களா? இப்போ நித்யானந்தம் சார் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாரு, கிட்னி ஃபெயில்யூர் அப்படிங்கிறது என்ன கண்டிஷன் அப்படின்னு. இப்ப இந்த அப்சார்ப்ஷன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த உடலோட தேவைன்னு சொல்றேன் இல்லையா, அது எந்த இடத்துல தேவை அப்படிங்கிற மாதிரி இடத்துல எங்கேயாவது தொந்தரவு இருந்து அந்த வேலைகள்ல எங்கேயாவது ஒரு மிஸ்கால்குலேஷன் நடந்தா இங்க வந்து ஒண்ணு அளவுக்கு அதிகமா உறிஞ்சியும் அனுப்பலாம், இல்ல அளவுக்கு அதிகமா அப்சார்ப் பண்ணாம அப்படியே கழிவாவும் வெளியேற்றிடலாம். இப்ப சோடியம் அதிகமா வெளியேறலாம், உங்களுக்கு நீர் அதிகமா வெளியேறிடலாம், இல்ல கிரியாட்டினின் அளவு வந்து இவ்வளவுதான் வெளியேறணும்னு இருக்கும், இல்ல முடியாது இந்த இடத்துல ஏதோ ஒரு மால் ஃபங்க்ஷனிங் நடக்குதுன்னா அதை அதிகமா வெளியேற்றலாம். இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். ஓகேங்களா? இது புரியுதுங்களா சார்?
புரியுது மேடம். ஓகேங்களா? கிட்னி சார்ந்த டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது எந்த ஒரு உறுப்புக்குமே உங்களுக்கு வந்து அதோட வேலையை அது சரியா செய்யல அப்படின்னா அது வந்து அதோட செயல்பாடுல பிரச்சனையா இல்ல அது எதையாவது சார்ந்து இன்னொரு மண்டலத்தை சார்ந்து வேலை செய்து அதுல செயல்பாடுல பிரச்சனையாங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நடக்கும்போது இப்ப இதுவுமே சாதாரணமான மஸ்குலர் ஆள்கள் தான், எல்லாமே டியூப் தான். இங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு இருக்கலாம், இல்ல வீக்னஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அமைப்பு சார்ந்த தொந்தரவு அது எதனாலன்னு பார்த்து நம்ம சரி பண்ணணும். இல்ல அந்த ஃபில்ட்ரேஷன் வேலையில வந்து ஏதோ ஒரு இடத்துல சோடியம் அளவுக்கு அதிகமா உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்ல அளவுக்கு அதிகமா அப்சார்ப் பண்ணுது, அந்த மாதிரினா அது சார்ந்து ஏதோ ஒரு இடத்துல தொந்தரவு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆஹ் முடிஞ்ச வரைக்கும் கிட்னி வந்து ஃபெயில்யூர் ஆகாது, வீக் ஆகாது. இத வந்து அளவுக்கு அதிகமா வேலை கொடுத்தா கண்டிப்பா அது வந்து தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கல் அடைப்புகள் மாதிரி இருக்கிற இந்த ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீரோட தன்மை சரியா இல்ல உப்புக்கள் வந்து சரியா வெளியேறல, எங்கேயோ தேக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வந்து இப்போ எங்கெல்லாம் கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு முக்கியமான கிட்னி சார்ந்த தொந்தரவா நம்ம பார்க்கலாம். எப்போ அப்படின்னா இந்த நீரோட பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த பேலன்ஸ் வந்து இங்க சரிவர அப்சர்வ் பண்ணல, உஷ்ணத்தோட தன்மை அதிகமா இருக்கு, இல்ல உப்புகளோட அளவு அதிகமா இருக்கு, நம்ம அதுக்கு ஏத்த அளவுக்கு நீர் ஃப்ளோ கொடுக்கல அப்படிங்கும் போது அந்த உப்புக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கங்க தங்கி உங்களுக்கு கற்களா ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? அது இந்த குழாய்கள் எல்லாம் மேக்சிமம் ஃபார்ம் ஆகாது. அந்த மெடுலா பெல்விஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஏரியால ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல நெஃப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி சொல்லுவாங்க. எதோட சேர்ந்து ITISன்னு சேர்ந்தாலும் அது வந்து வீக்கம் இல்லைன்னா ஒரு அழற்சி அப்படின்னு சொல்லலாங்க. நெஃப்ரான்ல ஏதாவது ஒரு அழற்சி, அதுல ஒரு செயல்பாடுல தொந்தரவுனா அது நெஃப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி இந்த பிரிச்சு அனுப்புற வேலை எதுவுமே கிட்னியால செய்ய முடியல அப்படிங்கும் போதுதான் அது செயல்பாடு அது சரியா செய்யல. அந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல தான் வந்து நீங்க டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுப்போம். இப்ப இந்த இடத்துல இன்னொன்னு, இப்ப சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கட்டாயம் கிட்னி ஃபெயில்யூர் ஏன் ஆகுது அப்படின்னா, கிட்னியோட வேலை வந்து இப்ப என்ன பார்த்தோம்னா குளுக்கோஸை வந்து ரீஅப்சார்ப் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. இப்ப டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா தான் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப கிட்னி என்ன பண்ணும், நான் ஃபில்டர் பண்ணிட்டேன் ஆனா மறுபடியும் இருக்கு, நான் திரும்ப பண்ணணும். அப்ப செஞ்ச வேலையை திரும்ப 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 செய்யும் போது அவங்களுக்கான அந்த யூரினேஷன் வந்து நிறைய தடவை நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை தடவை அவங்க யூரினேட் பண்றாங்களோ அத்தனை அளவுக்கு அந்த கிட்னி வந்து அத்தனை மடங்குக்கு அந்த கிட்னி வேலை செய்திருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா. அதனாலதான் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி ஃபெயில்யூர் வரும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் வந்து இதுதான் மெயின் ரீசன். இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வரலாம். இதுக்கப்புறமா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு வகையில ஏற்பட்டு உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம். இல்ல அந்த செல்ல ஏதாவது சரிவர வேலை செய்யாம கடைசியா அது வந்து கேன்சர் வரைக்கும் போய் முடியலாம். இந்த மாதிரி எல்லாமே இது எல்லாமே சிறுநீரக செயலிழப்பு அப்படிங்கிறது ஒரு நாள்ல நடந்துராதுங்க. பல வருடங்களாக அந்த கிட்னி வந்து ஒரு சிம்டமா நம்ம உடம்புக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிட்டு நம்ம வாழ்வியலையும் மாத்தல, நம்மளோட உணவு முறையும் மாத்தல, வாழ்க்கை முறையையும் மாத்தல, அந்த மாதிரி ஒரு இதுல நம்ம இக்னோர் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு ஆர்கன் சார்ந்து ஏதோ ஒரு தொந்தரவு வரும்போது கடைசியா தான் இந்த கிட்னி ஃபெயில்யூர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஓகேங்களா? அண்ட் முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது எந்த மாதிரினா, இந்த கால் வீக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு, நீர் சார்ந்த வீக்கம் இருக்கிறவங்களுக்கு கிட்னியால அந்த தண்ணிய ஃபில்டர் பண்ணி வெளியேற்ற முடியல அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் அவங்களுக்கு வந்து அந்த நீர் தேக்கம் இருக்கும், அந்த வீக்கம் இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் நீங்க தாராளமா சொல்லலாம் கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ண சொல்லலாம். கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு, இந்த பாத வீக்கம், இந்த மூட்டுல இருந்து கீழே வரைக்கும் வீக்கம் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் தாராளமா கிட்னியோட ஃபங்க்ஷன் சரியா நடக்காததாலதான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம தாராளமா சொல்லலாம். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? கண்டினியூ பண்ணலாமா இல்ல முடிச்சுக்கலாமா? ஒரே ஒரு டவுட் இருக்கு, பொதுவான டவுட் இது. சொல்லுங்க சார். நான் ஒரு 2 months முன்னாடி டாக்டரை பார்க்க போகும்போது எங்க ஒய்ஃப் கேட்டாங்க டாக்டர்கிட்ட, இவங்க ஏகாதசி விரதம் இருக்காங்க, விரதம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோல் டேவும் தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க,
ம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து அப்புறம் அந்த ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப டாக்டர் சொன்னாரு, ம், ஃபாஸ்டிங் ஓகே, பட் தண்ணி கூட குடிக்காம இருந்தோம் அப்படிங்கிறது இருந்தா கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. அது ம். சரியா மேடம்? அது ஒருத்தரோட இண்டிவிஜுவல் உடலை பொறுத்துங்க சார். இப்போ உங்க இதுல வந்து அவங்க எந்த வகையில சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஹைட்ரேட்டடாவே இல்ல அப்படின்னா, அந்த உடம்புக்கு தேவையான நீரே கிடைக்கலல்ல. ரத்தத்தோட நீர்மமே அளவு இல்லல்ல. அப்ப அது எங்க இருந்து நீரை எடுக்கும்? உடம்புக்கு தேவையான நீரை எங்க இருந்து எடுக்கும்? நீங்க சப்ளை பண்ணணும்ல. பொதுவா ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வெரி குட் மெத்தட் சார். லங்கனம் பரம ஔஷதம். அது என்ன அப்படின்னா, ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. நம்ம உடலோட உறுப்புகளுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் குடுக்கக்கூடிய நேரம். ஓகேங்களா? நம்ம வந்து விடாம சாப்பிட்டு, பார்த்து, பேசி ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்துகிட்டே இருக்கும்போது, அது சார்ந்து நம்மளோட உடம்பு வந்து வேலை செய்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு தன்னைத்தானே சுத்திகரம் பண்ணிக்கிறதுக்கோ, அந்த ரீஜெனரேட் பண்ணிக்கிறதுக்கோ, ரிஃப்ரெஷ் பண்றதுக்கோ டைம் இருக்காது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? அ 1 வருஷம் முழுக்க வேலை செஞ்சா கொஞ்சமாவது பிரேக் குடுன்னு. அதே மாதிரி பிரேக் குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது. பட் இவங்க டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது தனிப்பட்ட மனிதரோட உடல பொறுத்துங்க. ஃபாஸ்டிங் அப்படி அவங்க ஃபாஸ்டிங் எந்த அளவுக்கு ஃபாஸ்டிங் இருக்காங்களோ, அந்த அளவுக்கு உங்க உடம்புல டாக்ஸின் வந்து வெளியேறும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் என்ன தொந்தரவுக்காக இவங்க டாக்டர்ட்ட போனாங்க, அவங்க இந்த பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத யோசிச்சு நான் பார்க்கும்போது, அவங்க உடம்புல நீர் சார்ந்து ஏதோ தொந்தரவு இருக்கு. இல்லைன்னா பொதுவா அவங்க வந்து உடல்ல வந்து சாதாரணமா நீர் அப்டின்னா நம்ம என்ன நெனச்சுட்டோம்னா, இந்த ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னாடி நானும் என்ன நெனச்சேன், தண்ணி வேணுமா? கட 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 கடன்னு ஒரு பாட்டில் தண்ணி அப்படியே குடிச்சிருவேன். 1 லிட்டர் தண்ணிய குடிச்சிருவேன். ஆனா எனக்கு தண்ணி நீர் தாகம் அடங்காது. எனக்கு அப்ப தெரியாது. பட் இப்ப நம்ம எப்படி தண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அ சிப் பை சிப்பா எடுக்கணும். ஒரு ஒரு முடக்கு முடக்கா ரசிச்சு அந்த அந்த தண்ணீர கூட எச்சிலோட கலந்து நீங்க குடுக்கும்போது, அந்த தண்ணிய வந்து நம்ம உடம்பு தனக்கு தேவையான உணவா எடுத்துக்கும். நம்ம மடக்கு மடக்குன்னு குடிக்கிற தண்ணிய நம்ம உடம்பு வந்து என்ன பண்ணும்னா, கிட்னி மூலமா கிளீனா அந்த கழிவுகள வெளியேத்தி ஒரு இடத்த கிளீன் பண்றதுக்கு தண்ணி ஊத்துறோம் பாருங்க. அந்த மாரி கிளீன் பண்ணி வெளியேத்துமே ஒழிய, நம்ம உடலுக்கு தேவையான நீரா எடுக்காது. சோ, பொதுவாவே உங்க மனைவிக்கு வந்து நீர் குடிக்கிற பழக்கத்துல தொந்தரவு இருக்கலாம். நீங்க அவங்கள என்ன சொல்லுங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க அப்படின்னா, அ இருக்கட்டும். அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதுல தப்பில்ல. தாகம் எடுத்தது அப்படின்னா, இன்கேஸ் அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு தாகம் எடுத்தது அப்படின்னா, தண்ணியா குடிக்கிறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு ஜூஸ எடுத்துக்க சொல்லுங்க. இல்ல நீர்மோர எடுத்துக்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஆ ஒரு சில இதுல இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. நான் எதுவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அது நம்ம பண்ண முடியாது. பட் அன்னைக்கு அவங்களுக்கு தாகம் இல்லைன்னா, அவங்கள அன்னைக்கு வந்து ஒரு 2 தடவ, 3 தடவ குளிக்க சொல்லுங்க. நம்ம உடம்புல தண்ணீர எப்படி எடுக்கும்னா, எப்படி சொல்றோம்னா, நம்ம குடிக்கிற தண்ணி குடிக்கிறதுன்னா, மொடக்கு மொடக்கா முழுங்குற தண்ணி கிடையாது. நிதானமா எச்சிலோட ஜீரணம் பண்ணி குடிக்கக்கூடிய அந்த தண்ணிய உடம்பு எடுத்துக்கும். நீர்மமா. ஓகேங்களா? அடுத்தது காத்துல இருக்கு இல்லையா? அந்த நீர் தன்மைய வந்து நம்ம உடம்பு உள்ள இழுக்கும்போது, அதுல இருக்கிற நீர எடுத்துக்கும். அடுத்தது நம்ம குளிக்கிறோம் இல்லையா? நம்ம உடல்ல அந்த போர்ஸ் மூலமா போகக்கூடிய தோல் மூலமா உள்ள போகக்கூடிய தண்ணி தான் மேஜரான தண்ணி. நம்ம உடம்பு வந்து தன்னோட உபயோகத்துக்கு எடுத்துக்கிறது. சோ அவங்க தண்ணி குடிக்கலன்னா தப்பில்ல. அன்னைக்கு 2 தடவ குளிக்க சொல்லுங்க.